அது சீக்கிரமாக வரப்போகிற இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த ஆராதனையில் கலந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்தபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம், கர்த்தருக்கே நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய மகிமையான பிரசன்னத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வல்லமையான அபிஷேகத்தின் கரத்தை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தெய்வம், ஆமென். இந்த நாளிலும் எங்கள் நடுவில் நீர் பிரசன்னமாகும்படி உம்முடைய திருக்கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் பலமான காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்றோம். இந்த ஆராதனையில் கர்த்தர் எழுந்தருளுவீராக. இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தருவீராக. ஜனங்களை வேகமாய் கொண்டு வாரும். ஒருமித்து பாடி துதித்து கர்த்தருக்கு ஆராதனை செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. ஆராதனை நடத்துகிற எல்லார் மேலும் உம்முடைய அபிஷேகம் வெளிப்படுவதாக. ஆராதனை நடத்துகிறவர்களை கர்த்தர் பலப்படுத்தும். இந்த ஆராதனையில் கர்த்தரின் மகிமையையும் விடுதலையும் காண, கர்த்தருடைய அற்புதங்களை காண கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்றோம். மீதியான நேரத்தை கர்த்தர் முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் சேர்ந்து பாடல்களை பாடி தேவனை ஆராதிப்போம். சீரேசு நாமம் அதிசய நாமம், ஏழை எனக்கு இன்பம் நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமம் அதிசயமான நாமம், எல்லாருக்கும் ஒரு இன்பம் தருகிற நாமம் அது. ஆமென். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். சீரேசு நாமம் அதிசய நாமம். சீரேசு நாமம் அதிசய நாமம், ஏழை எனக்கு இன்ப நாமம். சீரேசு நாமம் அதிசய நாமம், ஏழை எனக்கு இன்ப நாமம். எல்லா நாமத்திலும் மேலான நாமம், பக்தநீதம் வாழ்த்தும் நாமம். எல்லா நாமத்திலும் மேலான நாமம், பக்தநீதம் வாழ்த்தும் நாமம். எல்லா முழங்காலும் முடங்கிட செய்யும் வல்லவராம் இயேசு நாமம். எல்லா முழங்காலும் முடங்கிட செய்யும் வல்லவராம் இயேசு நாமம். சீரேசு நாமம் அதிசய நாமம், ஏழை எனக்கு இன்ப நாமம். சீரேசு நாமம் அதிசய நாமம், ஏழை எனக்கு இன்ப நாமம். பாவ பரிகாரம் பாதகர்க்கு நல்ல பாரிடத்தில் வந்த நாமம். பாவ பரிகாரம் பாதகர்க்கு நல்ல பாரிடத்தில் வந்த நாமம். பாவமற்ற ஜீவியத்தை மாதிரியாய் காட்டி தந்த பாவம் தீர்க்கும் புண்ணிய நாமம். பாவமற்ற ஜீவியத்தை மாதிரியாய் காட்டி தந்த பாவம் தீர்க்கும் புண்ணிய நாமம். சீரேசு நாமம் அதிசய நாமம், ஏழை எனக்கு இன்ப நாமம். சீரேசு நாமம் அதிசய நாமம், ஏழை எனக்கு இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நாமம், சாற்றும் தூதி ஏற்கும் நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நாமம், சாற்றும் தூதி ஏற்கும் நாமம். போற்றும் பக்த சபையில் அபிஷேகம் ஊற்றி பரிசுத்தமாக்கும் நாமம்.
எங்கும் பக்த சபையில் அபிஷேகம் ஊற்றி பரிசுத்தமாக்கும் நாமம். சீரேசு நாமம் அதிசய நாமம், ஏழை எனக்கின்ப நாமம். சீரேசு நாமம் அதிசய நாமம், ஏழை எனக்கின்ப நாமம். வியாதி துன்பம் நீங்க சாத்தான் நீதம் தோற்க ரத்தம் சிந்தி நின்ற நாமம். வியாதி துன்பம் நீங்க சாத்தான் நீதம் தோற்க ரத்தம் சிந்தி நின்ற நாமம். ஜீவ வார்த்தை தந்து ஜீவிட கிருபை அளித்திட்ட அன்ப நாமம். ஜீவ வார்த்தை தந்து ஜீவித்திட கிருபை அளித்திட்ட அன்ப நாமம். சீரேசு நாமம் அதிசய நாமம், ஏழை எனக்கின்ப நாமம். சீரேசு நாமம் அதிசய நாமம், ஏழை எனக்கின்ப நாமம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஆமென். ஹல்லேலூயா. அவர் தோள் மேலே சாய்ந்திருக்கிறவர்களுக்கு கவலை ஒன்றுமே இல்லை. சின்ன குழந்தைய பாருங்க, தன் தாயின் தோளில் சாய்ந்திருக்கும் பொழுது அதுக்கு வியாதி வந்தாலும் கவலை இல்லை, பசி வந்தாலும் கவலை இல்லை. அது கொஞ்சம் அழும், அவ்வளோதான். மற்றபடி ஐயோ எனக்கு வியாதி வந்துட்டே, எனக்கு பசி வந்துட்டே அப்படின்னு சின்ன குழந்தை கவலைப்பட போவதில்லை. அப்போது இயேசுவின் மார்பில் சாய்ந்திருக்கும் நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் தோள்கள் மேலே சாய்ந்திருக்கும் நமக்கு எப்பொழுதுமே ஆறுதல் உண்டாகிறது. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே.
பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா, எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். யெகோவா ரஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருகிறவர், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும். எல்லாரும் அப்படியே முழங்கால் படிட்டு பாடுவோமா? என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நினைந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நினைந்தாலும் அப்பா என்னோடு இருப்பதனால நான் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 இருந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 இருந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன். ஆமென். தேவைகள் யாவும் ஜீசஸ், ஹல்லேலூயா. யெகோவா ரஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா, எல்லாரும் உற்சாகமாய் சொல்லுமா? என்னாலும் சுகம் தருகிற தேவன். ஒரு விஷயம் கூட சொல்லுவோம். யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே ஆமென். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு விசாலத்தை கொடுக்கிற தேவன் அவர். கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என்
என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆமென் 1000 பேர் எழுந்தாலும் 10,000 பேர் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 ஆமென். விசுவாசத்தோடு சொல்லுவோமா? யெகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா என்னாலும் சுகம் தருகிற தேவன் அவர். யெகோவா ஈரே எந்த தேவன் யெகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா எந்த தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் அவர். ஜீசஸ் யெகோவா ரஃபா என்னாலும் சுகம் தருகிற தேவன். விசுவாசத்தோடு சொல்வோமா? யெகோவா யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன். சபை சேர்ந்து சொல்வோமா? தேவைகள் யாவும் சந்திப்பீரே. விசுவாசத்தோடு யெகோவா ரஃபா எந்த தேவன். ஓ ஜீசஸ் ஓ ஷபரபோரதியாலரபரபா நிகரதர ஷபரபோரதியாந்தரதலரபோரபலரபா நிகரதலர ஷபரபோரபரதிரதலரபரபலரபா ரிபாபர ஷகரதிரந்திராந்தரதலர ஷபரபோரபரபலரபா ரிபாபர ஷபரபோரதியாதலரகரதிரதலரபரபலரபா ரிபாபர ஷபரபோரபரபரதிரதலரபலரபா. ஆமென். அவரை சார்ந்திருப்பதனால அவருடைய வார்த்தையை சார்ந்திருப்பதால் அவருடைய வார்த்தையை நம்பி இருப்பதால் நமக்கு கவலை இல்லையே, நமக்கு துக்கம் இல்லையே, நமக்கு வேதனை இல்லையே, நமக்கு பாரங்கள் இல்லையே, நமக்கு பிரச்சனைகள் இல்லையே, நமக்கு வியாதி பலவீனங்கள் இல்லையே. அவரை சார்ந்திருக்கும் பொழுது தேவ பிள்ளையே, நீ அவரை சார்ந்திருப்பாயானால், அவர் மேல நீ சாய்ந்திருப்பாயானால் உனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லையே. ஆமென். உற்சாகத்தோடு அவரை நாம் ஆராதிப்போமா? கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி நம் தேவனை நாம் ஆராதிப்போம். எஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரண இருளில்
பள்ளத்தாக்குல நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல, ஆமென், நீ மரண இருளுக்குள்ளாய் இருக்கிறாயா? மரண இருளின் வழியாய் நடந்து கொண்டு இருக்கிறாயா? ஆமென், இருள நடந்து கொண்டு இருக்கிறாயா? ஓ, ஒருவரும் துணை இல்லையே, ஒருவரும் என்னை தேற்ற இல்லையே, ஒருவரும் என்னை ஆட்சி அரவணைக்க இல்லையே என்ற வேதனையோடு நடந்து கொண்டு இருக்கிறாயா? தேவ பிள்ளையே, நீ பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீ அவர் மேல சாய்ந்து கொண்டு இருக்கிறாய், அவரை நீ சார்ந்து கொண்டு இருக்கிறாய், அவரையே நீ நம்பி இருக்கிறாயே. ஓ யாலர ஷபர போர தீரதலரபா ரிகராத இரந்தர ஷபர போர தீரதலரபலரபா. கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். அவரை நம்புவாயானால், அவரை நீ நம்பிக்கையாய் கொண்டிருப்பாயானால் நீ பாக்கியவானாய், நீ பாக்கியவதியாய் காணப்படுவாயே. ஒரு ஷகர பர பர தீரதல ரபர பரபா ரிபாபா பர ஷபர பர தீரதல ரபலரபா ரிகரதல ஷபர பர பரதலரபா. நெருக்கத்தின் நேரத்துல, நெருக்கத்தின் நேரங்களில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஆமென், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனவர். ஆமென். நெருக்கத்தில் நீ தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது உன்னை அவர் விசாலத்தில் வைக்கிற தேவன், உன்னை விசாலத்தில் வைக்கிற தேவன். ஆமென். உலக பாரங்கள் உன்னை நெருக்கி கொண்டிருக்கிறதா? உலக சோதனைகள் உன்னை நெருக்கி கொண்டிருக்கிறதா? ஆமென். சரீரத்தின் வேதனை உன்னை நெருக்கி கொண்டிருக்கிறதா? அவரை நோக்கி கூப்பிடு. தேவ பிள்ளையே, நீ அவரை நோக்கி கூப்பிடுவாயானால் உன்னை விசாலத்தில் வைக்கிற தேவன் அவர் அல்லவா? ஷபரபோரதியா கரதலர ஷபபபபா ரிபரதர ஷபரபோரதிலரதிரந்தலரபரபா. உன்னை விடுவிக்கும்படியாகவே, உன்னை விடுவிக்கும்படியாகவே, ஆமென், ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து வைத்திருக்கிறாரே. உன் பேரை பெருமைப்படுத்தும்படியாய், உன்னை உயர்த்தும்படியாய் தேவன் உன்னை ஆலயத்துல கொண்டு வந்தாரே. ஆமென். அவர் சொல் தவறாதவர், அவர் வாக்கு மாறாத தெய்வம். ஷபபபபர கராதியாந்தரதலரபோரபரபா ரிபாபபர ஷபரபோரதிரதலரபரபலரபா ரிபாபபர ஷகரபரதலரபரபரபா ரிபாபபரபோரதரபா. இந்த நல்ல தெய்வத்தை, இந்த நல்ல தெய்வத்தை நீ துதிக்காம ஆராதிக்காம எப்படி இருக்க முடியும்? ஜீவன் கொடுத்திருக்கிறாரே, சுகம் பலன் கொடுத்திருக்கிறாரே, வாழ வைத்திருக்கிறாரே. அநேகர் நீ மடிந்து போவாய் என்று பார்த்திருக்கிற நேரத்தில் உன்னை அவர் வாழ வைத்திருக்கிறாரே. ஷபா பபர ஷகா ரியாந்தரா தீரதலர ஷபரபோர பலரபரபாம் ரிபபபர ஷபரபோர தீரதலரலரபாம் ரிகரதலர ஷபரபோர பரதீரதலர பரபலரபாம். ஆமென், ஆமென், ஆமென். ஓரி பபபபர ஷபபபபபபா ரியாந்தரதலரபரபா. கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கும் பதில் தருகிற தேவன் அல்லவா நம்முடைய தேவன். நீ கூப்பிட்டா அவர் கேட்காம இருப்பாரோ? நீ சத்தமிட்டு கதறும் பொழுது அவர் கேட்காமல் இருப்பாரோ? உன்னுடைய கண்ணீர்களுக்கு பதில் தராமல் இருப்பாரோ? அவருடைய பார்வைக்கு ஒரு விசேஷமான சிருஷ்டி அல்லவா நம்ம. எப்படி நம்முடைய வார்த்தைகளை கேட்காமல் அவர் இருப்பார்? Yes, Jesus, amen, hallelujah, hallelujah, hallelujah. Oh, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதும் முறுமுறுத்தவர்களாகவே இருந்தாங்க. ஆரோனை ஆசாரியனாக அபிஷேகம் செய்த பொழுதும் முறுமுறுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அதை நிரூபிக்கும்படியாய், ஆரோனை நான் தெரிந்து கொண்டேன் என்று தேவன் நிரூபிக்கும்படியாய் சாட்சி பெட்டிக்கு முன்பதாய் வைக்கப்பட்டு ஆரோனின் கோலை மாத்திரம் துளிர்க்க செய்த தேவன் அல்லவா அவர். 12 கோத்திரங்களின் கோல்களை வைக்கும் பொழுது ஆரோனின் கோத்திரத்தை மாத்திரம் அவர் துளிர்க்க செய்த தேவன், அவர் துளிர்க்க செய்த தேவன். நீ வறண்டு போய் ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறியா? எனக்கு யாரும் இல்லைன்னு வந்திருக்கிறியா? உன்னுடைய வாழ்க்கையை அவர் துளிர்க்க செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையை அவர் துளிர்க்க செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உன் ஜனங்கள் மத்தியில, நீ வசிக்கும் ஜனங்கள் மத்தியில,
நீ வசிக்கும் உன் குடும்பத்தின் மத்தியில உன்னை உயர்த்தும்படியாய் தேவன் தெரிந்து கொண்டதென்று அறிவிக்கும்படியாய் உன்னை துளிர்க்க செய்கிறவர் அவர். தேவ பிள்ளையே, உன்னை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் தெரிந்து கொண்டதுனால தான் உன்னுடைய கோலை துளிர்க்க செய்து இந்த ஆலயத்துக்குள் அவர் கொண்டு வந்திருக்கிறார். சாட்சி பெட்டியின் முன்பதாய் அவர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ். இரு கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி சொல்லுவோமா, என்னை தெரிந்து கொண்ட தெய்வமே, எங்க மத்தியில் இறங்கி வாங்கப்பா. உங்க பிரசன்னத்தை எங்க மத்தியில் வெளிப்படுத்துங்கப்பா. ஓ ஜீசஸ். எழுந்தருளும் எங்கள் தேவா, வல்லமை விளங்க செய்யும். எழுந்தருளும் எங்கள் தேவா, வல்லமை விளங்க செய்யும். சர்வ பூமிக்கும் எங்கள் ஆண்டவரே, அவர்கள் கண் முன்னே மேன்மைப்படுத்துமே. சர்வ பூமிக்கும் எங்கள் ஆண்டவரே, அவர்கள் கண் முன்னே மேன்மைப்படுத்துமே. தேவ பிரசன்னமே இறங்கி வாருமே. எங்கள் மகிமையே முன்பாக செல்லுமே. தேவ பிரசன்னமே இறங்கி வாருமே. எங்கள் மகிமையே முன்பாக செல்லுமே. தெரிந்து கொண்டிரே எங்கள் தேவா, என் கோளினை துளிர்க்க செய்யும். தெரிந்து கொண்டிரே எங்கள் தேவா, என் கோளினை துளிர்க்க செய்யும். சாட்சி பெட்டியின் முன்னே வந்து நிற்கிறோம். அவர்கள் கண் முன்னே அடையாளப்படுத்துமே. சாட்சி பெட்டியின் முன்னே வந்து நிற்கிறோம். அவர்கள் கண் முன்னே அடையாளப்படுத்துமே. தேவ பிரசன்னமே இறங்கி வாருமே. எங்கள் மகிமையே முன்பாக செல்லுமே. தேவதாஸ் செல்லுமா, எங்க மத்தியில இறங்கி வாங்கப்பா. எங்கள் மகிமையே முன்பாக செல்லுமே. கேருபீன்கள் மத்தியில் வசிப்பவரே, எங்கள் நடுவினிலே வாசம் செய்யுமே. கேருபீன்கள் மத்தியில் வசிப்பவரே, எங்கள் நடுவினிலே வாசம் செய்யுமே. கர்த்தரின் பெட்டியோ எங்கள் வீட்டிலே, அவர்கள் கண் முன்னே ஆசீர்வதியுமே. கர்த்தரின் பெட்டியோ எங்கள் வீட்டிலே, அவர்கள் கண் முன்னே ஆசீர்வதியுமே. தேவ பிரசன்னமே இறங்கி வாருமே. எங்கள் மகிமையே முன்பாக செல்லுமே. தேவ பிரசன்னமே இறங்கி வாருமே. எங்கள் மகிமையே முன்பாக செல்லுமே. தேவ பிரசன்னமே இறங்கி வாருமே. ஆமென். எங்க மத்தியில் இறங்கி வாங்க ராஜா.
முன்பாக செல்லுமே. தேவ பிரசன்னமே இறங்கி வாருமே. எங்கள் மகிமையே முன்பாக செல்லுமே. எழுந்தருளும் எங்கள் தேவா, உம் வல்லமை விளங்க செய்யும். எழுந்தருளும் எங்கள் தேவா, உம் வல்லமை விளங்க செய்யும். சர்வ பூமிக்கும் எங்கள் ஆண்டவரே, அவர்கள் கண் முன்னே மேன்மைப்படுத்துமே. சர்வ பூமிக்கும் எங்கள் ஆண்டவரே, அவர்கள் கண் முன்னே மேன்மைப்படுத்துமே. தேவ பிரசன்னமே இறங்கி வாருமே. எங்கள் மகிமையே முன்பாக செல்லுமே. தேவ பிரசன்னமே. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாய் அவருடைய மகிமை சென்றது போல தேவனை வரவேற்போமா? ஒரு விசை கூட தேவ பிரசன்னமே இறங்கி வாங்கப்பா. எங்க மத்தியில் இறங்கி வாங்க ராஜா. எங்களுடைய பிரச்சனைகளுக்கு முன்பதாய், எங்கள் பாராட்டுகளுக்கு முன்பதாய் நீங்க நடந்து செல்ல வேண்டுமே. நீங்க கடந்து செல்ல வேண்டுமே. நீங்க முன்பதாய் போக வேண்டுமே. அப்பா, எங்க பாதைகள் எல்லாம் செவ்வையா இருக்கும்படி நீங்க முன்பதாய் போக வேண்டுமே. தேவ பிரசன்னமே இறங்கி வாருமே. எங்கள் மகிமையே முன்பாக செல்லுமே. தேவ பிரசன்னமே இறங்கி வாருமே. எங்கள் மகிமையே முன்பாக செல்லுமே. ஜீசஸ் அவர் பிரசன்னராய் நம்மத்தில் இறங்கி வந்து நமக்கு முன்பதாய் அவர் போகும் பொழுது நம்முடைய கோலனான பாதைகள் எல்லாவற்றையும் அவை செவ்வைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். கோணலாயிருக்கா? உன் பாத கல்லுமுரடா இருக்கா? அந்தகாரமா இருக்கிறதா? உன்னுடைய பாதையை செவ்வைப்படுத்தி அவர் உனக்கு முன்பதாய் ஒரு வழியை செவ்வை பண்ணி உனக்கு முன்னே கடந்து போகிற தேவனாயிருக்கிறார். கரங்களை தட்டி அவருக்கு ஒரு ஆராதனை செலுத்துவோமா? எங்கள் தெய்வமே, எங்கள் முன்பதாய் செல்லும் தெய்வமே, நீங்க இறங்கி வாங்கப்பா. உங்க பிரசன்னத்தால் நிரப்புங்க ராஜா. உங்க மகிமையால் நிரப்புங்கப்பா. எஸ் ஜீசஸ், எங்க மத்தியில் எழுந்தருளுங்கப்பா. எங்க மத்தியில் எழுந்தருளுங்க ராஜா. உங்க அற்புதங்கள் வெளிப்படும்படியா, உங்கள் அதிசயங்களை நாங்கள் காணும்படியா நீங்க எங்க மத்தியில் எழுந்தருளுங்க ராஜா. எஸ் மாஸ்டர், உண்மை நாங்கள் வரவே இருக்கிறோம் ராஜா. ஒரு விசை கூட எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்தி விரும்பியாக்குகிறோம். உங்கள் கிருபையினால் சூழ்ந்து கொள்ளுங்க. உங்கள் வார்த்தையினால் நிரப்புங்க. நீங்கள் பேசுங்க. ஒவ்வொரு இருதயங்களோடு பேசுங்க. திருப்தியாக அனுப்புங்க. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। மறுபடியும் உங்களை இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். एक बार फिर आप सभी को प्रभु यीशु के नाम से बधाई देके स्वागत करता हूं। கர்த்தர் உங்களை திரளாய் ஆசீர்வதிப்பாராக என்று மனதார ஆசீர்வதிக்கிறேன். प्रभु आपको बहुतायत से आशीष करेंगे, कर पूरे मन से आपको आशीष करता हूं। கடந்த வாரத்தின் செய்தியை தான் தொடர்ந்து நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார். पिछले हफ्ते के संदेश को हम आगे लगातार ध्यान देंगे। ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 52வது அதிகாரம் 1வது வசனம், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். एसाया भविष्यद्वक्ता के 52वें अध्याय का पहला वचन, जाग जाग सियोन, तेरे बल को धारण कर। ஆமென். ஆண்டவர் நம்மோடு பேசினதான காரியம், परमेश्वर हमसे बात क्या हुआ कार्य, சபை தேவனுடைய வல்லமையை தரித்துக்கொள்ள வேண்டும். कलीसिया परमेश्वर के बल को पहन लेना है। இந்த தேசத்தில் இந்த சபை
ஏமன் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். इस देश में ये कलीसिया उठकर परमेश्वर के लिए प्रकाशमान होकर के परमेश्वर चाहते हैं. அப்ப நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டுமானால் हमें उठकर प्रकाश देना है तो தேவனுடைய வல்லமை நமக்கு மிக மிக அவசியம். परमेश्वर का बल हमें बहुत बहुत आवश्यक है. ஏமன் நம்முடைய பலத்தினால் எழுப்புதலில் பிரயோஜனப்பட முடியாது. हमारे बल से बेदारी में हम प्रयोजन नहीं हो सकते. அல்லேலூயா. हालेलुया. நேற்றுக்கு இந்த செயின் பிரேயர்ல கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசின ஒரு காரியம். कल के चेन प्रार्थना में पवित्र आत्मा से बात किया हुआ एक कार्य. நானும் பாஸ்டர்மாவும் அதிகாலை நேரத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். पास्टर जी और पास्टर मां भोर के समय प्रार्थना कर रहे हैं. கர்த்தர் எங்களோடு பேசின ஒரு காரியம் என்னன்னா, परमेश्वर से बात किया हुआ कार्य क्या है? இந்திய தேசத்தில் மறைமுகமான எழுப்புதல்கள் உருவாகும். भारत देश में गुप्त में बेदारी उत्पन्न होगी. இந்த நாட்களில் அவர்கள் சபையை உபத்திரவப்படுத்தலாம், உடைக்கலாம், சபைகள் இல்லாமல் போகலாம். इन दिनों में वो कलीसिया को सता सकते, तोड़ सकते. कलीसिया नहीं है ऐसा कर सकते ஆனால் हैं. மறைமுகமாய் அடித்தளத்திலிருந்து ஒரு எழுப்புதல் உருவாகும். लेकिन गुप्त में बुनियादी नींव से एक बेदारी उठेगी. அது இவன் இந்திய தேசத்தை அசைக்கக்கூடிய எழுப்புதலாய் உருவாகும். वो बेदारी भारत देश को हिलाने वाली बेदारी होगी. நேற்றைக்கு இரவு என்னுடைய மகனோடு ஒரு 20 நிமிஷம் நான் பேசிட்டு இருந்தேன். कल के रात में मेरे बेटे से 20 मिनट बात कर रहा था. அவன்கிட்ட சொன்னேன், उससे कहा, எப்போ நம்ம இப்ப இருக்கிற ஊழியம் அல்ல, देख अभी जो सेवकाई है वो सेवकाई नहीं. இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்ய முடியாமல் இருக்கலாம். आने वाले दिनों में इस प्रकार की हम सेवकाई नहीं कर सकते, ऐसा हो सकता है. ஆனால் लेकिन தேவனை கர்த்தர் என்று சொல்லி நிரூபிக்கும் ஊழியத்தை நாம் செய்ய போகிறோம். प्रभु ही परमेश्वर है ऐसा साबित करने वाला सेवकाई करने वाले हैं. தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, தேசத்தில் ஒரு பக்கம் உபத்திரவங்கள் வரலாம், देश में एक तरफ कलेश आ सकती है. ஆனால் लेकिन கர்த்தர் தேசத்தில் ஏவன் கொண்டு வர போகிற எழுப்புதலை ஒரு மனிதனாலும் தடை செய்ய முடிவதில்லை. लेकिन प्रभु जो देश में बेदारी लेकर आएंगे उसे कोई मनुष्य रोक नहीं सकता. அப்ப அந்த எழுப்புதலில் நாம் பங்கு பெற வேண்டுமானால் तो उस बेदारी में हमें भागीदार होना है तो நம்முடைய பலத்தினால் முடிவதில்லை, हमारे बल से नहीं होगा. தேவனுடைய வல்லமையை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर के बल को धारण करना है करके वचन में कहा गया है. கடந்த வாரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசினார். पिछले हफ्ते परमेश्वर हमसे बात किए. நாம் எழும்பினால் हम उठेंगे तो பாழாய் கிடக்கிறதான பட்டணங்கள் கட்டப்படும் என்று ஆண்டவர் பேசினார். उजड़े हुए नगर फिर से बांधे जाएंगे कर परमेश्वर कहे. நாம் எழும்பினால் हम उठेंगे तो நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் விடுதலை ஆவார்கள் என்று ஆண்டவர் நம்மோடு பேசினார். हमें घेर के जो लोग हैं वे छुटकारा पाएंगे कर परमेश्वर ने हमसे कहा. இஸ்ரவேலிலே ஒரு நியாயாதிபதியாக தெபோராள் எழும்பாதது வரைக்கும் தேசம் ஏமன் கிராமங்கள் பாழாய் கிடந்தது என்று வேதம் சொல்லுகிறது. इस्राएल में दबोरा नामक एक न्यायी जब तक नहीं उठी तब तक वो देश, वो नगर, वे लोग जो है उजड़े पड़े थे कर நாம் எழும்பினால் हम उठेंगे तो நம்முடைய பட்டணத்தில் மாற்றம், हमारे शहर में बदलाव. நாம் எழும்பினால் हम उठेंगे तो நம்முடைய குடும்பத்தில் மாற்றம், हमारे परिवार में बदलाव. நாம் எழும்பினால் हम उठेंगे तो நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்குள் விடுதலையும் மாற்றங்களும் உண்டாகும். हमें घेर के जो लोग हैं उनमें भी छुटकारा और बदलाव होगा. எதற்காக எழும்ப வேண்டும்? ரெண்டு காரியத்தை கர்த்தர் போன வாரம் பேசினார். किसके लिए उठना है करके दो कार्य पिछले हफ्ते परमेश्वर ने हमसे कहा. ஒன்று, पहला சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு எழும்ப வேண்டும். सुसमाचार प्रचार करने के लिए उठना है. ஆண்டவர் பவுலிடத்தில் பேசினார். परमेश्वर पौलुस से बात किए. பவுலே, पौलुस, இந்த பட்டணத்தில் எனக்கென்று ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறார்கள். इस शहर में मेरे लिए एक बड़ी भीड़ लोग हैं. இன்றைக்கு அவர்கள் விக்கிரகத்தை ஆராதிக்கிறார்கள். आज के दिन वे मूर्ति पूजा कर रहे நீ हैं. அவர்களிடத்தில் பேசு, तू उनसे बात कर, மௌனமாயிராதே, चुप मत बैठ, சுவிசேஷத்தை அறிவி. सुसमाचार प्रचार कर. என்னை ஆராதிக்கும்படி ஒரு கூட்டம் ஜனங்கள் இந்த பட்டணத்தில் இருக்கிறார்கள். मेरी आराधना करने के लिए एक झुंड लोग इस शहर में है. அப்ப எதற்காக எழும்ப வேண்டும்? तो किसके लिए उठना है? இந்த பட்டணத்தில் इस शहर में தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறார்கள். इस शहर में परमेश्वर की आराधना करने के लिए एक झुंड लोग हैं. இன்றைக்கு அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? आज वे लोग कैसे हैं? விக்கிரகத்துக்கு ஆராதனை செய்கிறார்கள், मूर्तियों की आराधना कर रहे हैं, பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறார்கள். पाप के गुलाम हैं. அவர்களிடத்தில் நாம் போய் பேச வேண்டும்.
उनके पास जाकर हमें बात करना है। என்ன பேச வேண்டும்? क्या बात करना है? இயேசுவை குறித்து பேச வேண்டும். यीशु के बारे में बात करना है। இரட்சகரை குறித்து பேச வேண்டும். उद्धारकर्ता के बारे में बात करना है। பரலோக ராஜ்யத்தை குறித்து பேச வேண்டும். स्वर्ग राज के विषय बात करना है। நியாய தீர்ப்பை குறித்து பேச வேண்டும். न्याय के दिन के बारे में बात करना है। சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். सुसमाचार प्रचार करना है। நாம் மௌனமாயிருந்தால் हम चुप बैठेंगे तो பட்டணத்துக்கு அழிவு. शहर के लिए नाश। நாம் பேசினால் हम बात करेंगे तो ஜனங்கள் விடுதலை அடைவார்கள். लोग छुटकारा पाएंगे। ஹalleluya. हालेलुया। நம்ம டார்கெட் என்னவா இருக்கணும்? हमारा निशाना क्या होना चाहिए? போன வாரம் உங்களுக்கு சொன்னேன், पिछले हफ्ते मैंने कहा था நம்ம ஏரியா முழுசும் ஆண்டவரை அறியணும். हमारा जो एरिया है पूरा यीशु को जानना चाहिए। ஹalleluya. हालेलुया। நம்ம மட்டும் हम सिर्फ பரலோகத்துக்கு போயிட்டு स्वर्ग राज जाकर பக்கத்து வீட்டு அக்கா நரகத்துக்கு போனா எப்படி இருக்கும் அக்கா? पड़ोसी दीदी नरक में जाएगी तो कैसे रहेगी अक्का? ஹalleluya. हालेलुया। நம்ம மட்டும் பரலோகத்துக்கு போயிட்டு हम सिर्फ स्वर्ग जाकर பக்கத்து வீட்டு அண்ணன் தம்பி நரகத்துக்கு போனா எப்படி இருக்கும் அண்ணா? पड़ोसी का बड़ा भाई छोटा भाई नरक जाएगा तो कैसे रहेगा अन्ना? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। பேசு. बात कर। அவர்கள் தேவனை ஆராதிக்க வருவார்கள். वे परमेश्वर की आराधना करने के लिए आएंगे। ஆலயத்தை கட்டி வைக்கிறவர்களை ஜனங்கள் சபிப்பார்கள். அதை விற்கிறவன் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் ஆமென் உண்டாகும். जो अनाज को बांध कर रखता है उसके ऊपर श्राप आती है, लेकिन जो उसे बांटता है बेचता है उसके ऊपर आशीष होती है। சுவிசேஷத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள். सुसमाचार को जो बांध कर रखता है उसे लोग श्राप देंगे। சுவிசேஷத்தை சொல்லுகிறவன் மேல தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகும். जो सुसमाचार बताएगा बोलेगा उसके ऊपर परमेश्वर की आशीर्वाद होगी। ஹalleluya. हालेलुया। ஆசீர்வாதம் வேணுமா? आशीर्वाद चाहिए क्या? பக்கத்துல கை பிடிச்சு கேளுங்க, ஆசீர்வாद चाहिए क्या? முகத் வாயை நல்லா திறங்க. मुंह को अच्छा खोलिए। சொல்லுங்க, मुंह को अच्छा खोलिए. சுவிசேஷத்தை சொல்லுங்க, सुसमाचार प्रचार करो. प्रचार करो। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஆசீர்வாதம் தானே வந்துரும். आशीर्वाद अपने आप आ जाएगा। ஆசீர்வாதம்னு பேர் வச்சா வராது. आशीर्वाद नाम रखने से नहीं आएगा। வருமா? आएगा क्या? வராது, இருக்கிறதும் போயிடும். जो था वो भी चले जाएगा। சுவிசேஷம் சொல்றவங்க மேல ஆசீர்வாதம் வந்து இறங்குங்க. जो सुसमाचार बताएगा उसके ऊपर आशीर्वाद अपने आप आकर उतरेगा। கர்த்தருடைய வேலையை செய்கிறவனுக்கு கர்த்தர் பிரதிபலனை கொடுப்பார், கூலியை கொடுப்பார். परमेश्वर के काम को जो करते हैं उनको परमेश्वर प्रतिफल उसकी कूली देते हैं। சுவிசேஷம் சொல்லி பாரு, सुसमाचार बताकर देख, உனக்கு ரெண்டு ஆசீர்வாதம். तेरे को 2 आशीर्वाद। உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். तेरे हाथों के कार्यों को आशीष करेंगे। இரண்டாவது ஆசீர்வாதம், दूसरा आशीर्वाद, நீ சுவிசேஷம் அறிவிக்கிறதுடைய பலனை ஆசீர்வாதமா தருவார். तू जो सुसमाचार प्रचार करता है उसका आशीर्वाद भी फल में देंगे। ரெண்டு ஆசீர்வாதம் வேணுமா? 2 आशीर्वाद चाहिए क्या? दो गुना आशीर्वाद. 2 गुना आशीर्वाद। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி பாரு, சுவிசேஷத்தை சொல்லி பாரு, அது உனக்கு கிடைக்கும். सुसमाचार को प्रचार करके देख, सुसमाचार को बता कर देख, तुझे वो मिलेगा। கர்த்தர் தருவார். परमेश्वर देंगे। இந்த வேத வசனத்தை சொல்லுகிறவனுடைய வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிக்காமல் விடவே மாட்டார். इस पवित्र शास्त्र के वचन को जो बताता है उसके जीवन को परमेश्वर आशीष किए बिना नहीं छोड़ेंगे। ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவார்னு பைபிள் சொல்லுது. यदि कोई मेरी सेवा करेगा तो पिता परमेश्वर उसका आदर करेंगे करके पवित्र शास्त्र कहता ஒரு है। வாரத்துல கர்த்தர் பேசினார். पिछले हफ्ते परमेश्वर कहे, ஆண்டவரை உண்மையா நேசிக்கிறவங்க என்ன செய்யணும்? परमेश्वर से जो सच्चाई से प्रेम करते हैं उनको क्या करना है? ஐ லவ் யூ ஜீசஸ் ன்னு சொல்லிட்டு चुपचापா இருக்கணும். அப்படியா? आई लव यू जीसस बोल के चुपचाप बैठना है, इतना ही क्या? அப்படியா? ऐसे क्या? பேதுருட்ட கேட்டார், நேசிக்கிறியா? पतरस से पूछे तो प्यार करता है क्या? ஆமா ஆண்டவரே. हाँ प्रभु। ஆடுகளை மேய்ப்பாயாக, तू मेरे भेड़ों को चराएगा क्या? ஊழியம் செய்வாயாக. सेवकाई करेगा क्या? ஆண்டவரை நேசிக்கிறேன்றது அடையாளமே ஊழியம் செய்கிறது தான். परमेश्वर से प्रेम करने की निशानी यही है कि सेवा करना। எத்தனை பேருக்கு விளங்குச்சு? कितने लोग को समझा? விளங்குச்சா இல்லையா? समझे कि नहीं? சத்தமா சொல்லுங்க ஆமென். जोर से बोले आमीन। ஹalleluya. हालेलुया। நேசிக்கிறீங்களா ஆண்டவரை? प्रेम करते हो क्या परमेश्वर से? இல்ல மாய்மாலமா நேசிக்கிறேன்னு சொல்றீங்களா? या फिर सिर्फ दिखावटी के लिए आप प्रेम करते हो करके बोलते हो क्या? ஆமென். आमीन। உண்மையாய் நேசிக்கிறவர்கள் கர்த்தருடைய வேலையை செய்ய வேண்டாம். जो सच्चाई से प्रेम करते हैं उन्हें परमेश्वर के काम को करना है। இரண்டாவது காரியம், எதற்காக எழும்ப வேண்டாம்? दूसरा कार्य क्यों उठना है? சபையில் அன்பு ஐக்கியத்தை உருவாக்குவதற்கு எழும்ப வேண்டாம். कलीसिया में प्रेम और एकता को बनाने के लिए उठना है। அன்பு ஐக்கியத்தை கட்டி எழுப்புவதற்கு எழும்ப வேண்டாம். प्रेम और एकता को बांधकर खड़ा करने के लिए उठना है। நாம் எல்லாரும் ஒரே இரத்தத்தினால் கழுவப்பட்ட உறவுக்குள் வந்திருக்கிறோம். हम सभी एक ही लहू से धोए गए उस रिश्ते के अंदर आए गए। ஒரே இயேசுவின் இரத்தத்தால் நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். एक ही यीशु के लहू से हम धोए गए। சிலுவையில் மரித்தவர் எத்தனை இயேசு? क्रूस पे मरा हुआ कितना यीशु?
சொல்லுங்க. बोलिए, உங்கள்ட்ட தான் கேக்குறேன். आपसे पूछ रहा हूँ, ஒரே இயேசுநாதர் தானே? एक ही यीशु मसीह ना? ஒரே இயேசுநாதர் தானே நம்புறோம்? एक यीशु पे भरोसा करते हैं ना? ஆமென். ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு இயேசுநாதர் இல்ல இல்ல? हर एक जाति के लिए एक एक यीशु मसीह नहीं है ना? இருக்காரா? है क्या? இருக்காரா? है क्या? இல்ல இல்ல. அப்ப எல்லாரும் ஒரே இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கோம். तो नहीं है ना, तो सभी एक ही लहू से धोए गए। ஐக்கியம் அன்பு சபையில கட்டப்படணும். एकता प्रेम कलीसिया में बांधा जाना चाहिए। எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? कितने लोग को याद है? நம்ம எழும்பி போகும்போது 10 பேருக்காவது மூஞ்ச பார்த்து பிரைஸ் லார்ட் சொல்லணும்னு சொன்னேன். हम उठकर जाते समय कम से कम 10 जन को तो भी प्रेज द लॉर्ड बोलकर जाना है करके। மூஞ்ச பார்த்து தான் சொல்லணும். चेहरा देखकर ही बोलना है பிரைஸ் லார்ட். प्रेज द लॉर्ड। சொல்லா போனீங்களாக அங்கிருந்து ஒரு குத்தா உங்களை துரத்தி வாபஸ் இங்க அனுப்பிரும். आप बोले बिना जाओगे तो बाहर का एक कुत्ता आपके पीछे आएगा और आपको वापस यहाँ लेके आएगा। மறுபடி சொல்ல வேண்டியதாயிரும். फिर दोबारा आपको बोलना पड़ेगा। என்னமோ எனக்கு வாயில வருது அப்படி என்னன்னு தெரியல பாத்துடுங்க. पता नहीं क्यों मेरे मुंह से ऐसा आ रहा है करके। எனக்கு பேசுறதுக்கே கொஞ்சம் சில நேரத்துல யோசிக்க வேண்டியதா இருக்கு. சில நேரத்துல பட்டுன்னு வந்துருது எனக்கு. कुछ समय बोलने के लिए सोचना पड़ता है, कुछ समय फट से आ जाता है। ஆவியானவர் திறந்துட்டான்னா என்னால மூட முடியல பாத்துடுங்க. आत्मा परमेश्वर खोल देंगे तो फिर मैं बंद नहीं कर सकता। Praise the Lord. Praise the Lord। அப்ப ஞானமா இருக்கணும் என்ன? तो बहुत ही ज्ञान के साथ रहना है। ஆமென் சொல்லுவோம். आमीन बोल। ஆமென். आमीन। இந்த உலகத்துல நம்ம ஒருத்தரை நேசிக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விலை மதிப்பற்ற பரிசு ஒண்ணே ஒண்ணு தான், சுவிசேஷம் மட்டும்தான். इस दुनिया में हम किसी से प्रेम करते हैं तो उनको जब बहुमूल्य बहुत ही कीमती चीज दे सकते हैं तो वो है सुसमाचार। ஆமென். ஆமென். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட உறவு மட்டும்தான் பரலோகம் வரைக்கும் வரும். यीशु के लहू से धोए गए रिश्ते ही स्वर्ग तक आएंगे। அப்ப तब நம்ம சொந்த பந்தம் எல்லாம் பரலோகத்துக்கு வரணும்னா हमारे रिश्ते नाते स्वर्ग आना है तो என்ன பரிசா கொடுக்கணும்? क्या प्राइस इनाम देना சுவிசேஷத்தை है? பரிசாக கொடுக்க வேண்டும். सुसमाचार को उनको इनाम के रूप में देना है। ஆமென். ஆமென். பக்கத்துல உள்ளவங்களை கேளுங்க, கொடுத்துருவீங்களா உங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம்? என்ன சொன்னாங்க? ஆமாவா இல்லையா? சொல்லுங்களா, ஆமா இல்லையான்னு சொல்லுங்களா. என்ன என்ன ஆமாவா இல்லையா நீங்க சொல்லுங்க. என்ன மாதிரியே நீங்களும் ஆமா இல்லையான்னு கேக்குறீங்களே. आपके रिश्तेदारों को आप दे दोगे क्या? குடிப்பீங்களா? दोगे ना? ஆம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். प्रभु आपको आशीष करेंगे। அப்ப 15 நிமிஷம் ஏற்கனவே போயிட்டு 15 मिनट पहले ऐसे चलेगा। இன்னைக்குள்ள மெசேஜும் லம்பா தான். என்ன பண்ண? आज का संदेश भी लंबा है, क्या कर सकते हैं? மூணாவது காரியம், तीसरा कार्य, தேவனுடைய பிள்ளைகளே परमेश्वर के बच्चों நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से ध्यान दीजिए। ஏமன் மூன்றாவது காரியம் என்னன்னா, तीसरा कार्य क्या है? அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, उसी वचन में कहा गया है உன் வல்லமையை தரித்துக்கொள். अपना बल धारण कर। அடுத்த வசனம் சொல்லுகிறது, अगला वचन कहता है ஏமன் தூசியை உதறிவிட்டு எழும்பு. धूल को झाड़ दे और उठ। அல்லேலூயா. हालेलुया। தூசியை உதறிவிட்டு எழும்ப வேண்டாம். धूल को झाड़ कर उठना है। கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டுமானால், परमेश्वर के लिए उठकर प्रकाश देना है तो கர்த்தருடைய எழுப்புதலில் நீங்களும் நானும் பங்கு பெற வேண்டுமானால், परमेश्वर के बेदारी में आपको और मेरे को भाग लेना है तो நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், हमें करने वाला एक कार्य தூசியை உதறிவிட்டு எழும்ப வேண்டும். धूल को झाड़ कर उठना है। அப்படியானால் தூசி என்று சொல்லக்கூடியது பாவம். ऐसा है तो धूल मतलब है पाप। பாவத்தை உதறி தள்ளிவிட்டு எழும்ப வேண்டாம். पाप को उठाकर फेंक कर झाड़ कर उठना है। ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட விசுவாசிகளாகிய நாம் परमेश्वर की लहू से धोए गए विश्वासी हम எப்பொழுதுமே நாம் இருக்கிற இடத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். हमेशा ही हम जिस स्थान पर है उसे जांच कर देखना आवश्यक है। நம்முடைய ஆவி, हमारा आत्मा, நம்முடைய ஆத்மா, हमारा प्राण, ஏமன் நம்முடைய சரீரம், हमारा शरीर ஏமன் தீட்டுப்படக்கூடிய எந்த இடத்திலும் நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாது. अशुद्ध पाने वाले किसी भी जगह पर खड़े भी नहीं रहना है, बैठना भी नहीं है। ஏமன் நம்மை தீட்டுப்படுத்தும் இடத்தில் நாம் இருப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு அந்த இடத்தை விட்டு எழும்ப வேண்டியது அவசியம். हमें अशुद्ध करने वाले जगह पर हम है तो आज उस जगह से उठना हमारे लिए आवश्यक है। அல்லேலூயா. हालेलुया। கிறிஸ்தவ வாழ்க்கையில मसीह जीवन में ஆவி, ஆத்மா, சரீரம் இது மூணுமே ரொம்ப முக்கியம். आत्मा, प्राण, शरीर ये तीनों बहुत ही मुख्य है। ஆவி தீட்டுப்படக்கூடாது. आत्मा शुद्ध नहीं होना चाहिए, அது தேவனுடைய சுவாசம். वो परमेश्वर का श्वास है। அல்லேலூயா. हालेलुया। ஆத்மா தீட்டுப்படுத்தக்கூடாது. जो प्राण है उसे अशुद्ध नहीं करना है, காரணம் அது நிரந்தரமாய் வாழக்கூடிய ஒன்று. कारण वो निरंतर जीने वाला है। சரீரம் தீட்டுப்படக்கூடாது. शरीर अशुद्ध नहीं होना चाहिए, காரணம் சரீரத்தில் தேவன் வாசமாய் இருக்கிற இடம். कारण शरीर में परमेश्वर वास करने का जगह है। சிலர் சொல்லுவாங்க, कुछ लोग कहते हैं ஆண்டவர் முகத்தை பார்க்க மாட்டார், பாத்துடுங்க. देखो परमेश्वर चेहरा नहीं देखते, இருதயத்தை தான் பார்க்கறாரு. सिर्फ हृदय को देखते हैं। அதனால நான் குளிக்காம நாத்தமா போனாலும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருவாரு. इसलिए मैं नहाए बिना जो बदबू के साथ जाऊंगा तो भी परमेश्वर मुझे आशीष करेंगे। நம்முடைய ஆண்டவர் பத்பு இல்ல.
நாத்தம் பிடிச்சவரே கிடையாது. हमारा परमेश्वर बदबू देने वाला परमेश्वर नहीं है. நம்ம ஆண்டவர் மாதிரி பரிசுத்தம் உள்ள தெய்வம், சுத்தத்தை விரும்புகிற தெய்வம் உலகத்துல யாருமே கிடையாது. हमारे परमेश्वर के जैसा पवित्र और एकदम शुद्ध साफ सुथरा इस दुनिया में और कोई नहीं. ஆமா, हाँ, அல்லேலூயா. हालेलुया. நம்ம ஆண்டவருக்கு புறம்போக்கு நிலம் தேவையே கிடையாது. हमारे परमेश्वर के लिए जो बाहर का जो कच्चा जगह वो नहीं चाहिए. Praise the Lord. Praise the Lord. கச்சடப்பட்டி தேவையே கிடையாது. कचरपट्टी चाहिए ही नहीं. அல்லேலூயா. हालेलुया. ஆமென். आमीन. எந்த ஒரு ஆலயத்தையும் பாருங்க, किसी भी भवन परमेश्वर की कलीसिया को देखिए. நாத்தம் பிடிச்ச ஆலயத்தை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? बदबू देने वाले कलीसिया भवन को कहीं पर देखे हो क्या? இருக்கவே செய்யாது. பார்த்துடுங்க. रहेगा ही नहीं. சின்ன சர்ச்சா இருந்தாலும் நல்லா வச்சிருப்பாங்க. छोटा सा चर्च रहेगा तो भी उसे अच्छे से रखेंगे. ஏன் தெரியுமா? क्यों मालूम है क्या? நம்ம ஆண்டவர் ஏவன் அசுத்தத்தில் வாழ்கிறவர் அல்ல. हमारा परमेश्वर अशुद्धता में नहीं जीते. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆமா, ஆண்டவர் இருதயத்தை தான் பார்க்கறாரு. हाँ, प्रभु हृदय को ही देखते हैं. ஆனா பைபிள் சொல்லுது, लेकिन बाइबल कहता है வேதம் இருபுறமும் கற்குள்ள பட்டயா. वो वचन जो है दो धारी तलवार है. ஏவன் ஸ்தோத்திர ரோமர் 3:17 சொல்லப்பட்டிருக்கிறது. रोमियो के 30 अध्याय के 17वें वचन में कहा गया है இந்த சரீரம் 16வது வசனம் சொல்லுங்க, இந்த சரீரம் தேவன் தங்கும் ஆலயம். ये शरीर जो है परमेश्वर रहने का भवन है. 17 சொல்லுகிறது, 17 वचन कहता है தேவனுடைய ஆலயம் பரிசுத்தம் உள்ளதா இருக்கிறதே. परमेश्वर का भवन पवित्र है. அப்ப இந்த சரீரத்தில் தேவன் தங்குகிறபடியினால் तो इस भवन इस शरीर में परमेश्वर रहते इसलिए வேதம் இந்த சரீரத்தை தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிறது. वचन इस शरीर को परमेश्वर का भवन मंदिर करके कहता है. அதை கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. இந்த சரீரமாகிய ஆலயம் ये शरीर जो परमेश्वर का भवन எப்படி இருக்கணுமா? कैसे रहना चाहिए? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பரிசுத்தம் உள்ளதா இருக்கணும். சத்தமா சொல்லுங்க. पवित्र रहना चाहिए. ஆமென். आमीन. இந்த சரீரத்தை தீட்டுப்படுத்த கூடாது. शरीर को अशुद्ध मत कर. சுத்தமா வச்சிருக்கணும். उसे साफ सुथरा रख. அல்லேலூயா. हालेलुया. பரிசுத்தம் உள்ள தெய்வம் அப்பதான் நமக்குள் வாசம் பண்ணுவார். पवित्र परमेश्वर तभी हमारे अंदर वास करेंगे. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு சகோதரி எங்க வீட்டுக்கு வந்தாங்க. थोड़े दिन पहले एक बहन हमारे घर पर आए. ஆமா, நானும் பாஸ்டர்மா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். पास्टर जी और पास्टर मां बैठ के बात कर रहे. பாஸ்டர்மா அடிக்கடி ரூமுக்குள்ளால போயிட்டே வந்துட்டு இருந்தாங்க. पास्टर मां बार-बार रूम के अंदर जाकर आ रहे थे. எனக்கு விளங்கல. मुझे नहीं समझा. யாராவது வந்தா சீக்கிரம் பாஸ்டர்மா உள்ள போக மாட்டாங்க, வேலை இருந்தா மட்டும் தான் போவாங்க. कोई आते तो पास्टर मां जल्दी से रूम के अंदर नहीं जाते, अगर कुछ काम रहेगा तभी वो जाते थे. ஆனா அன்னைக்கு வேலை இல்ல, ஆனா அடிக்கடி போயிட்டு வராங்க. लेकिन उस दिन काम नहीं, लेकिन बार-बार जाकर आ रहे. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. Hallelujah. हालेलुया. நான் கேட்டேன், முடிச்சு போன பிறகு கேட்டேன், मैं सब वो जब जाने के बाद मैंने पूछा ஏம்மா அப்படி உள்ள எல்லாம் போயிட்டு வந்த? क्यों आप बार-बार अंदर बाहर जा रहे थे? உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டாங்க. उन्होंने कहा आपको नहीं पता क्या? எனக்கு ஒண்ணும் தெரியல பாத்துக்க. मैंने कहा मुझे कुछ नहीं पता. என் மூக்க ஆண்டவர் அடைச்சு வச்சிருந்தார் அன்னைக்கு. मेरे नाक को परमेश्वर दिन बंद कर रखे थे. விளங்குச்சா? समझे क्या? அதனால எனக்கு ஒண்ணும் தெரியல. इसलिए मुझे नहीं समझा. ஆமென். அவங்க போன உடனே முதல் வேலையை சொன்னாங்க, முதல்ல சோபா கவரை கழட்டுங்க அப்படினாங்க. वो जाते हो पहले कहा कि पहले सोफा कवर उठाइए. ஏமா? मैंने पूछा क्यों? ஒண்ணுமே தெரியலையேப்பா. कुछ भी नहीं पता चला कि आपको? சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியல. கர்த்தர் நல்லவர், அன்னைக்கு மூக்க அடைச்சு வச்சிருந்தார். பாத்தீங்களா? मैंने कहा कसम से मुझे कुछ नहीं पता चला, क्योंकि परमेश्वर दिन मेरा नाक बंद करके इसको ஆண்டவர் நமக்கு எங்கெங்க உதவி செய்கிறார் பாத்தீங்களா? परमेश्वर कहां-कहां पर हमारी मदद करते देखे क्या? நானும் உள்ள போயிருந்து அது அனாதையா உட்கார்ந்துட்டு போயிருக்க பார்த்தேன். मैं भी अंदर गया तो अनाथ बैठे होते. சோ அதனால ஆண்டவர் என் மூக்க அழகா பந்த் பண்ணி ரைட் பா பேசுப்பா அப்படின்னு வச்சிட்டாரு. परमेश्वर अच्छे से मेरा नाक बंद कर बैठ के बात कर करके रख दिए. Praise the Lord. Praise the Lord. காரணம் என்னன்னா, कारण क्या? அவ்வளவு நாத்தம், அவ்வளவு நாத்தம். उतना बदबू. Praise the Lord. Praise the Lord. சொன்னாங்க, யாராவது நம்ம வீட்ல வந்தாங்க இப்ப வந்தாங்கன்னா, अगर अभी कोई हमारे घर पे आएगा तो நம்ம வீடு நாறுதுன்னு சொல்வாங்க. हमारा घर से बदबू आ रहा है करके कहेंगे. முதல்ல கழட்டிடுங்க அப்படினாங்க. पहले उसे उतार दीजिए बोले. ஏன் உங்களுக்கு சொல்றேன்? मैं इसे आपको क्यों बता रहा हूं? சிலருடைய சரீரத்தை இந்த போட்டிருக்க Dress எல்லாமே நாத்தம். कुछ का शरीर, कुछ जो कपड़े पहनते हैं उसमें से बदबू, गंदी दुर्गंध. குளிக்கிறது இல்ல, नहाते नहीं, துவைக்கிறது இல்ல, धोते नहीं. சிலருடைய வீட்ல மனுஷன் நின்னாச்சுன்னா என்ன சொல்றது, மயக்க மருந்தே தேவையில்லை பாத்துடுங்க. कुछ के घर पे मनुष्य खड़े रहेंगे तो बेहोश होने की दवाई नहीं चाहिए. ஆமா. हाँ, சில நேரத்துல நான் படுற பாட பத்தினா, कुछ समय में जो तकलीफ उठाते उसे देखोगे तो வெளியே வரவும் முடியாது, மூச்சு விடவும் முடியாது. बाहर भी नहीं आ सकता, अंदर सांस भी नहीं ले सकता. ஆண்டவரே கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு சுவாசத்தை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு தாங்க நிக்க வேண்டியது இருக்கும். परमेश्वर थोड़ा सा मेरा श्वास को अंदर रख लीजिए ऐसे बोलकर खड़ा रहना पड़ता है. நல்ல கவனிச்சிருங்க. अच्छे से ध्यान दीजिए. நம்முடைய ஆண்டவர் சுத்தமுள்ள ஆண்டவர். हमारा परमेश्वर साफ सुथरा शुद्ध है. நம்ம சரீரம் உள்ளும் புறமும் சுத்தமா இருந்தா தான் கர்த்தர் நமக்குள் வாசம் பண்ண முடியும். हमारा शरीर अंदर से बाहर से शुद्ध रहेगा तभी परमेश्वर हमारे अंदर वास कर सकते हैं.
के। அதனால ஒழுங்கா காலையில எழும்பினோன்னு பல்லு தேய்ச்சி குளிச்சிரணும் என்ன इसीलिए सुबह उठते ही ठीक से नहा धोकर दांत घस लेना है। விளங்குச்சா समझे क्या? சிலர்லாம் மௌனமா இருக்கிறது பார்த்தா எனக்கு சந்தேகமா தான் இருக்கு कुछ लोग चुप बैठे देखे मुझे संदेह हो रहा है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஆமென் आमीन ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। அதுக்கு நீங்க வீடு சுத்தமா இருக்கணும் அப்பதான் ஆண்டவர் நம்ம வீட்டுக்குள்ள ஏமன் வாசம் பண்ணுவார்। अच्छे से ध्यान दीजिए, घर भी हमारा शुद्ध होना चाहिए, तभी परमेश्वर हमारे घर में वास करेंगे। எவ்வளவு தூரம் சுத்தமா வைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் சுத்தமா வைக்கணும்। जितना दूर तक साफ शुद्ध रख सकते हैं उतना दूर तक साफ सुथरा रखना है। நம்ம ஆண்டவருக்கு நாத்தமே பிடிக்காது। हमारे परमेश्वर को बदबू पसंद नहीं। நாத்தமே बदबू பிடிக்காது। पसंद नहीं। ஹalleluya சொல்லுவோம் हालेलुया बोलेंगे। ஹalleluya சொல்லுவோம் हालेलुया बोलेंगे। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। எல்லாம் போட்ட Dress பார்த்தா பெட்ரோல் ஊத்தி தீ கொளுத்தினா கூட எரியாது। कुछ लोग पहनने वाले कपड़े को देखोगे तो पेट्रोल डालकर जलाएंगे तो भी नहीं जलेगा। ஆமென் आमीन। அப்படி இருக்க கூடாது। ऐसा नहीं रहना है। ஆமென் आमीन। ஹalleluya சொல்லுவோம் हालेलुया बोलेंगे। ஆவி ஆத்மா சரீரத்தை தீட்டுப்படுத்தாதபடி பார்த்துக் கொள்ள வேண்டாம்। आत्मा प्राण शरीर को अशुद्ध नहीं करना है, सुरक्षित रखना है। நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தீட்டுப்படுத்தக்கூடிய மூன்று காரியங்கள் हमारे आत्मा प्राण शरीर को अशुद्ध करने वाले 3 कार्य। இன்றைக்கு ரெண்டு காரியத்தை கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார்। आज 2 कार्य परमेश्वर में बताना चाहते हैं। யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 16வது வசனம்। यूहन्ना के सुसमाचार का 2 अध्याय का 16वां वचन। கொஞ்சம் வேகமா போகிறேன்। 2வது அதிகாரம் 1 யோவான்ப்பா 1 யோவான் 1 John chapter 2 verse 16। पहले यूहन्ना का 2 अध्याय का 16वां वचन। அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மூன்று காரியங்கள்। वहां पर बताए गए 3 कार्य। ஒன்று மாம்சத்தின் இச்சை, एक शरीर की अभिलाषा, 2 கண்களின் இச்சை, दूसरा आंखों की अभिलाषा, 3 ஜீவனத்தின் பெருமை। तीसरा जीविका का घमंड। இவைகள் உலகத்தினால் உண்டானவைகள், क्योंकि ये संसार से उत्पन्न हुए, பிதாவினால் உண்டானவைகள் அல்ல। पिता की ओर से उत्पन्न नहीं हुए। நம்மை கவனித்துக் கொள்ளுங்கள்। अच्छे से ध्यान दीजिए। ஏமே நாம் தூசியாகிய பாவத்தில் விழுந்து கிடப்பதற்கான 3 காரியங்களை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது। हम धूल करके पाप में गिरे पड़े रहने का 3 कारण यहाँ पर बताया गया ஒன்று है। மாம்சத்தின் இச்சை, एक शरीर की अभिलाषा, 2 கண்களின் இச்சை, दूसरा आंखों की अभिलाषा, 3 ஜீவனத்தின் பெருமை। तीसरा जीविका का घमंड। இந்த வசனம் சொல்கிறது ये वचन कहता है, இந்த மூன்றுமே பிதாவினால் உண்டானது அல்ல। ये वचन कहता है ये तीनों पिता परमेश्वर से नहीं आई। அப்ப பிதாவினால் உண்டாகாதது எதுவும் யாரால் உண்டானது? तो पिता की ओर से जो नहीं आई तो वो कहां से किससे आई? சொல்லது விளங்கலையோ? जो बोल रहे समझे नहीं क्या? பிதாவினால் உண்டாகாதது எதுவும் சாத்தானால் உண்டானது। जो भी पिता परमेश्वर से नहीं आई वो शैतान से आई। ஹalleluya हालेलुया। அப்ப இது மூணுமே तो ये तीनों சாத்தானுக்குள்ள சாப்பாடு। शैतान का खाना है। என்னெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம்। क्या क्या बताइए? மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது மூணுமே சாத்தானால் வருகிறது। शरीर की अभिलाषा, आंखों की अभिलाषा, जीविका का घमंड, ये तीनों शैतान से आता है। சைத்தான் से आता है। शैतान से आता है। praise the lord Praise the Lord. ஹalleluya हालेलुया। அப்ப तब இரண்டாவது மாமிசத்தின் இச்சை, पहला शरीर की अभिलाषा। ரோமர் 8:5 சொல்கிறது, रोमियो का 8 अध्याय का 5 वचन कहता है, மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் जो शरीर के अनुसार चलते हैं, மாமிசத்தின்படி சிந்திக்கிறார்கள்। शरीर के अनुसार सोचते हैं। மாமிச இச்சை ஒருவனுக்குள் இருக்குமானால் शरीर की अभिलाषा एक के अंदर है तो அவன் மாமிசத்தின்படியே நடப்பான்। वो शरीर के अनुसार ही चलेगा। மாமிச இச்சை ஒருவனுக்குள் இருக்குமானால் शरीर की अभिलाषा एक व्यक्ति के अंदर है तो அவன் ஆவியின்படி நடக்க முடியாது, वो आत्मा के अनुसार नहीं चलेगा ஆவிக்குரியவைகளை சிந்திக்கவும் முடியாது। और आत्मिक बातों को सोच भी नहीं सकता। மாமிசத்தின் இச்சை ஒருவனுக்குள் இருக்குமானால் शारीरिक अभिलाषा एक के अंदर है तो அவன் வாழ்க்கையை மாமிசத்தின் சிந்தையானது ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும்। उसके जीवन को शारीरिक अभिलाषा राज करेगी। பைபிள் சொல்லுது மாமிச சிந்தை மரணம் என்று வேதம் சொல்லுகிறது। बाइबल कहता शारीरिक विचार करना मृत्यु है करकर। அப்ப இந்த மாமிசத்தின் இச்சை, மாமிசத்தின் சிந்தை உள்ளவன் எவைகளை எல்லாம் யோசித்துக் கொண்டிருப்பான்। तो ये शारीरिक अभिलाषा वाला, शारीरिक विचार वाला क्या क्या सोचते रहता है। அவன் இருதயத்தில் மாமிச இச்சை உள்ளவனுடைய இருதயத்தில் என்ன ஓடிக்கொண்டிருக்கும்? उसके हृदय में जो शारीरिक अभिलाषा रखते उसके हृदय में क्या दौड़ता है। கலாத்தியர்கள் நிருபம் 5வது அதிகாரம்
19 முதல் கீழே உள்ள வசனங்களில் வாசிக்கும் போது गलातियों के 5वें अध्याय के 19 से लेकर नीचे वचन को पढ़ते समय அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவனுடைய இருதயத்தில் என்னென்ன ஓடிட்டு இருக்குமா, वहां पर बताया गया उसके हृदय में क्या क्या चलता है। விபச்சார எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும், व्यभिचार के विचार दौड़ते गए, வேசித்தனத்தின் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும், वेश्यापन के विचार दौड़ते रहते गए, சுத்தமானதே யோசிச்சுட்டு இருப்பான், गंदे काम को ही सोचते रहेंगे, காம விகாரம் அவன் இருதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கும், काम विचार उसके विचारों में दौड़ते रहते गए, விக்கிரக ஆராதனையை குறித்த சிந்தை இருக்கும், मूर्ति पूजा के विषय में सोच विचार रहेगी। மாமிச இச்சை உள்ளவன் ये शारीरिक अभिलाषा वाला பில்லிசூனியம் பண்ணுவான், जादू टोना करेगा, பகைகள் அவனுக்குள் உருவாகிட்டே இருக்கும், वैर उसके अंदर उत्पन्न होती रहेगी, விரோதங்கள் அவன் இருதயத்திலே நிரம்பிக் கொண்டே இருக்கும், विरोध करना उसके हृदय में भरते रहेगा। மாமிச இச்சை உள்ளவன் தான் வைராக்கியமா இருப்பான், जो शारीरिक अभिलाषा रखता है वो ही जिद्दी पकड़ के खड़ा रहता है, கோபம் அவனுக்குள் வந்து கொண்டிருக்கும், क्रोध उसके अंदर आते रहता है, சண்டைகள் வரும், झगड़े आते हैं, பிரிவினைகள் வரும், फूट आते हैं, மார்க்க பேதங்கள் வரும், विधर्म आते हैं, வேகமா போன பிரைஸ் தி லார்ட், பொறாமைகள் வரும், डर आते हैं, கொலைகள் வரும், कत्ल करना, வெறிகள் வரும், नशा करना, களியாட்டுகள் வரும், लीला क्रीड़ा। அல்லேலூயா हालेलुया। இந்த வசனத்துல வாசிக்கிறோம், इस वचन में हम पढ़ते हैं இவைகளை செய்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டான், ऐसे काम जो करते हो परमेश्वर के राज्य में नहीं आएंगे। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़कर बोलिए, மாமிச இச்சை உள்ளவனுக்குள்ளால இதெல்லாம் வந்துட்டே இருக்கும், இப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்கள் ஒருவரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டார்கள்। ஆமென்। शारीरिक अभिलाषा वाला व्यक्ति उसके अंदर ये सब आते रहते हैं, वो परमेश्वर के राज्य में नहीं आएगा। ஹல்லேலூயா हालेलुया। ஆமென் ஆமென்। பைபிள் சொல்லுது, ஏமன் ரோமர் 8:1 சொல்லுது, बाइबल कहता है रोमियो के 8वें अध्याय का पहला वचन, மாமிசத்தின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டாகும், जो शरीर के अनुसार चलते उनको दंड मिलेगा। அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளை மாமிசத்தின் இச்சையின்படி நடக்க கூடாது, एक परमेश्वर का बच्चा शरीर के इच्छा के अनुसार नहीं चलना चाहिए। அப்ப மாமிசத்தின் இச்சை तो शरीर की अभिलाषा ஒரே சிங்கிள் வார்த்தையில சொன்ன போனா அசுத்தமான எண்ணங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கும், एक ही शब्द में बताऊं तो अशुद्ध सोच विचार को लेकर आते हैं, மனசுக்குள்ள எப்பவுமே அசுத்தமானது வந்துகிட்டே இருக்கும், मन के अंदर हमेशा अशुद्ध की बातें आती है, தேவனுக்கு பிரியமில்லாதது வந்துகிட்டே இருக்கும், जो परमेश्वर को पसंद नहीं वैसे बातें आती है, சரீரத்தின் இச்சைகளை நிறைவேற்றும் எண்ணம் வந்துகிட்டே இருக்கும், शरीर की अभिलाषा को पूरा करने का विचार आते रहते हैं। அப்ப இந்த மாமிசத்தின் இச்சை நம்மை விட்டு போனோம், ये शरीर की अभिलाषा हमें छोड़कर जानी चाहिए, அப்பதான் நமக்கு பரலோகத்துக்கு போக முடியும், तभी हम स्वर्ग राज जा सकते हैं। அல்லேலூயா हालेलुया। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், अच्छे से ध्यान दीजिए, அப்ப மாமிசத்தின் இச்சைய போனா போகாது, इस शारीरिक अभिलाषा को जा करके बोलोगे तो नहीं जाएगा, ஏன்னா क्योंकि அது சரீரத்திலேயே ஊறி போயிருக்கு, वो शरीर के अंदर अच्छे से जुड़ कर गए। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா हालेलुया। ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், एक उदाहरण बताता हूँ, ஒரு குடிகாரனை பார்த்தேன், एक शराबी बेवड़े को நீ देखकर, நாளையில இருந்து குடிக்காதேன்னு சொன்னா तू कल से शराब मत पी करके बोलोगे तो அவனை அறியாமலே அவனுக்கு டைம் தெரியும் பார்த்துடுங்க, उसके जाने बगैर उसको उसका समय पता है। விளங்குதா உங்களுக்கு? समझे क्या आप लोग? கரெக்டா மண்டைக்கு அலகாரம் அடிக்கும் அது, ठीक से दिमाग में घंटी बजती है, அவனை பார்த்து சொல்றான், ஏய் நாளையில இருந்து நீ குடிக்காத அப்படின்னு அவனே சொல்றானா கூட वही अपने आप को खुद को देखकर बोलते हैं तो कल से शराब मत पी, கரெக்டா அந்த நேரத்துக்கு மணி அடிக்கும் அவனுக்கு, ठीक वो समय आते है उसको घंटी बजती है। விளங்குதா உங்களுக்கு? समझे क्या? அப்ப இதெல்லாம் மாமிசத்தின் இச்சை, तो ये सब शारीरिक की अभिलाषा, இந்த மாமிசத்தின் இச்சை தான் ये शारीरिक अभिलाषा ही நம்ம கட்டுப்படுத்த நினைச்சாலும் हम काबू करने के लिए सोचेंगे तो भी அது அடங்காது, वो उसके अधीन नहीं होगा। என்ன செய்யாது? क्या नहीं होगा? அது அடங்காது, वो उसके अधीन नहीं आएगा। அப்ப तब மாமிசத்தின் இச்சையை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன क्या करना है करके बाइबल कहता है, கலாத்தியர் 5:21 சொல்லுது, गलातियों का 5वें अध्याय का 21वां वचन कहता है, மாமிசத்தையும் शरीर को அதன் ஆசை இச்சைகளையும் और उसके अभिलाषा लालसाओं को இவன் சிலுவையில் அறைய வேண்டாம், क्रूस पर ठोक देना है। 24 கலாத்தியர் 5:24 गलातियों का 5वें अध्याय का 24वां वचन, மாமிசத்தையும் शरीर को அதன் ஆசை இச்சைகளையும் और उसकी लालसा और अभिलाषाओं को சிலுவையில் அறையணும், क्रूस पर चढ़ा देना है। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லிருங்க, बगल वाले का हाथ पकड़कर बोलिए, மாமிசத்தின் இச்சைய ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அறையணும், शरीर की अभिलाषाओं को हर एक दिन क्रूस पर चढ़ाना है।
ஆமென். आमीन। அப்ப சர்ச்சில இருந்து போகும்போதே ஒரு சிலுவையை வாங்கிட்டு போட்ட பாஸ்டர். तो चर्च में से जाते समय क्रूस को खरीद के लेकर जाओ क्या पास्टर? அப்படியா? ऐसा क्या? அப்படியா? ऐसा क्या? அப்ப பக்கத்துல சர்ச்சுக்கு பக்கத்திலே சிலுவை வியாபாரம் தான் பண்ண வேண்டியது இருக்கும் பிறகு. तो फिर चर्च के बाहर क्रूस का व्यापार ही करना पड़ेगा। ஆமென். आमीन। ஆனா நிறைய சிலுவை அப்படி ஒண்ணு நடந்தா நிறைய சிலுவை வியாபாரமாகும். ऐसा हो गया तो बहुत से क्रूस का व्यापार धंधा होगा। டெய்லி ஒவ்வொரு நாளும் நீங்க போகும்போது 10 எண்ணமாவது வாங்கிட்டு போக வேண்டியது இருக்கும் பாத்துடுங்க. हर दिन आपको जाते समय कम से कम 10 तो लेकर जाना पड़ेगा। அப்படி அல்ல. ऐसा नहीं। ஏமன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைய வேண்டாம். लालसा और अभिलाषा को क्रूस पर चढ़ाना है। சிலுவையில் அறைவது என்பது क्रूस पर चढ़ाना मतलब அதை முழுவதுமாக அழித்து போடுவது. उसे पूरी तरह से नाश करना। சிலுவையில் அறைஞ்சாச்சு, ஆணி வச்சு அறைஞ்சாச்சுன்னு வைங்க. क्रूस இறங்கி வர முடியாது. एक उतर के नहीं आ सकता, ரெண்டு அது செத்து போயிடும். दूसरा वो मर जाएगा। அல்லேலூயா. हालेलुया। அப்ப மாமிசத்து நிச்சயம் என்ன பண்ணும்? तो शारीरिक अभिलाषा क्या करता है? சிலுவையில் அறையணும், उसे जो है क्रूस पर चढ़ाना है, கொன்றணும், उसे मार डालना है, மறுபடி எழும்பி வராம वापस उठ के ना आए कर कर அதை நம்ம தான் அழிக்கணும். उसे हमें ही नाश करना है। யார் தான் அழிக்கணும்? कौन नाश करेगा? யார் தான் அழிக்கணும்? किसे कौन नाश करेगा? சிலர் சொல்லுவாங்க, कुछ लोग कहेंगे என் பாவத்தை ஆண்டவர் வந்து எடுத்து போடட்டு. मेरे पाप को परमेश्वर आके निकाल दे। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் தான் எடுத்தாச்சப்பா சிலுவையில. अरे परमेश्वर तो पहले क्रूस पे उठा लिए उसे, ஆனா நீ தான் மறுபடியும் அவர்கிட்ட வாங்கிலாம் சுமந்துக்கிட்டு நடக்க. लेकिन तू तो उनसे वापस लेकर उठा के चल रहा है। புரியுதா? समझे क्या? அதை என்ன செய்யணும்? சிலுவையில அறைஞ்சணும். उसे क्या करना है? क्रूस पे ठोक देना है। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। திரும்பி பார்க்க கூடாது. उसे मुड़कर नहीं देखना है। அது நம்ம வாழ்க்கையில நம்ம இருதயத்துல கூட வரக்கூடாது. वो हमारे जीवन में, हमारे हृदय में भी नहीं आना चाहिए। அது கொன்றணும், அழிச்சணும். उसे मार डालना है, उसे नाश करना है। ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? लेकिन परेशानी क्या है पता है क्या? சிலருடைய ஜெபமே कुछ का प्रार्थना ही மாமிசத்தின் இச்சையை நிறைவேற்றக்கூடிய அளவுக்குள்ள ஜெபமா தான் இருக்கு. शारीरिक अभिलाषा पूरा हो ऐसा प्रार्थना होता है। அல்லேலூயா. हालेलुया। சிலர் பாத்தீங்கன்னா ஜெபமே அப்படித்தான் பண்றாங்க. कुछ लोग को देखोगे तो प्रार्थना ही वैसा करते हैं। கண்ணை மூடிட்டு சிலர் ஜெபம் பண்ணுவாங்க. आंख बंद कर कुछ लोग प्रार्थना करते हैं। ஆண்டவரே, நான் இன்னைக்கு பார்த்த பொண்ணு ரொம்ப அழகா இருந்தா பாஸ்டர். ஆண்டவரே, परमेश्वर आज मैंने जो लड़की को देखा वो बहुत सुंदर थी। அது எனக்கு परमेश्वर தந்த நல்லா இருக்கும் ஆண்டவரே. उससे आप मुझे दे दोगे तो बहुत अच्छा रहेगा। நல்லா இருக்கு ஆண்டவரே. बहुत अच्छा रहेगा। ஆறும் ஆண்டவரே. दीजिए प्रभु। அடுத்த நாள் உபவாசம் பண்ணுவேன். अगला दिन उपवास रहूंगा। அது தந்த ஆண்டவருக்காக நல்ல வாழ்வேன். उसे दोगे तो परमेश्वर के अच्छे से அதுக்கு जीऊंगा। பிறகு நான் நல்ல சர்ச்சுக்கு போவேன். उसके बाद मैं अच्छे से चर्च में जाऊंगा। ஆமென். இவன் ஜெபம் எப்படி இருக்கு? इसका प्रार्थना कैसा है? மாமிசத்தின் இச்சையை நிறைவேற்றும் ஜெபம். शारीरिक अभिलाषा को पूरा करने की प्रार्थना। சில நேரத்துல என்ன பண்ணிடுறாருன்னா, कुछ समय क्या कर देते, ஆண்டவர் கேட்டதையும் தந்து கேட்காமையும் தருவார். परमेश्वर जो उसने मांगा वो भी देंगे और जो नहीं मांगा वो भी देंगे। நீ கேட்டது மாதிரி அந்த பொண்ணை தந்துருவாரு பாத்துக்க. तूने जैसा वो लड़की को मांगा वैसे वो लड़की तुझे दे देंगे। ஆனா உன் கண்களுக்கு இன்பமானவர் உன் கண்ணை நோண்டிட்டு போயிடுவா. लेकिन जो तेरे आंखों को बहुत ही प्यारी लगी वो तेरे आंख को उखाड़ के चली जाएगी। பைபிள்ல என்ன பேசுறேன்? बाइबल से बात कर रहा हूँ। சிம்சோ शिमशोन அவங்க அம்மா அப்பா பார்த்து சொன்னா, उसके माता पिता को देखकर बोलिए, ஆமா, ஒரு திம்னாத்தில் ஒரு பொண்ணை பார்த்தேன். हाँ तिम्ना के नगर में मैंने एक लड़की को அவன் देखा है। கண்களுக்கு இன்பமானவளா இருந்தா. वो मेरे आंखों के लिए बहुत ही प्यारी है। போய் கல்யாணம் பண்ணா. जाके शादी किया। அவதான் அவன் கண்ணை நோண்டறதுக்கு காரணமா இருந்துச்சு. बाद में वही उसका आंख उखाड़ने का कारण बनी। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। ஆமென். आमीन। சில பொம்பளை பிள்ளைகளை பார்த்திருக்கேன். कुछ लड़कियों को देखा हूँ, அந்த பையன் நல்ல சம்பாதிக்கான். हाँ वो लड़का अच्छा कमाता है, நல்ல பையனா இருக்கான். अच्छा लड़का है, குடிக்க மாட்டேங்க. दारू नहीं पीता। ஆண்டவரே எனக்கு தாரம். परमेश्वर मुझे दीजिए, தாரும் ஆண்டவரே. दीजिए प्रभु। உபவாசம் பண்ணி அது பாட்டுக்கு இதுவரைக்கும் ஜெபம் பண்ணாத அளவுக்குள்ள ஜெபம் எல்லாம் நடக்கும். हाँ उपवास लेकर अब तक जितना प्रार्थना उसने नहीं किया वैसा प्रार्थना होता है। அதுக்காகவே ஆல் நைட் பிரேயர் பண்ணுவாங்க. उसके लिए पूरी रात प्रार्थना करेंगे। சிலரை பார்த்துக்கினா அதுக்குன்னே சர்ச்சுக்கு வருவான் பார்த்துடுங்க. कुछ लोगों को देखोगे तो उसी के लिए चर्च में आते हैं। இவன் விளங்கவே மாட்டான். ये सुधरेगा ही नहीं। அல்லேலூயா. हालेलुया। மாமிசத்தின் இச்சையை நிறைவேற்றுவதற்கு शारीरिक अभिलाषा पूरा करने के लिए கடைசியில் இந்த பொண்ணு ஜெபம் பண்ண மாதிரியே ஆண்டவர் கொடுத்துருவாரு. अंत में लड़की ने जैसे प्रार्थना की वैसे परमेश्वर दे देंगे। என்னைக்கு கல்யாணம் நடந்துச்சோ जिस दिन शादी होगी அன்னையில இருந்து இவன் வேலைக்கு போக மாட்டான். उस दिन से ये लड़का काम पे नहीं जाएगा। பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। அன்னைக்கு இருக்கு நல்ல பையனா இருந்தான். जब तक उससे पहले तक वो अच्छा लड़का था, இவ வந்த உடனே அவன் நாசமாயிட்டான். इसके साथ शादी होते ही वो नाश हो गया। இதுவரைக்கும் குடிக்காதவன் इससे पहले वो दारू नहीं पीता था, குடிக்க ஆரம்பிச்சிருவான். अब दारू पीने लगेगा। நல்ல கவனிச்சிருங்க. ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்? अच्छे से ध्यान दीजिए क्यों आपको बता रहा हूँ। சிலருடைய ஜெபமே இச்சைகளை நிறைவேற்றும் ஜெபமா தான் இருக்கு. कुछ की प्रार्थना ही अभिलाषा को पूरा करने की प्रार्थना है। அது வேணும் ஆண்டவரே. वो चाहिए प्रभु, இது வேணும் ஆண்டவரே. ये चाहिए प्रभु। சிலர்லாம் பாத்தீங்கன்னா தான் வீட்டை பார்க்க மாட்டான். कुछ को देखोगे तो अपने
खुद के घर को नहीं देखेंगे, அது நம்ம தப்பு இல்ல, वो अपनी गलती नहीं, நம்ம முற்பிதாக்கள் செய்த தப்பு. हमारे पूर्वजों की गलती है। நமக்கு சின்ன வயசுல சாப்பாடு போடும்போது हमें जो है बचपन में खाना खिलाते समय என்ன சொல்லிருக்கணும்? क्या बोलना चाहिए? இல்ல வாம் பிளேட்டை பார்த்து சாப்பிடலன்னு சொல்லிருக்கணும். हे तेरा थाली तेरा प्लेट को देख के खा कर बताना चाहिए। பிள்ளைகளா இருக்கும்போது என்ன செய்யுதுங்க? बच्चे जब रहते तो क्या करते? வீட்டுல 2 இருந்தா பெரிய பிரச்சனை, घर पे 2 जने तो बड़ी परेशानी, 3-4 இருந்தா இன்னும் பெரிய பிரச்சனை, 3-4 तो और भी परेशानी, 1 இருந்தா ரொம்ப பிரச்சனை இல்ல, அப்படி ஆட்டு போயிரும் பாத்துருங்க. एक है तो उतना परेशानी हो चले जाएगा। தாம் பிளேட்டை பார்க்கவே செய்யாது, अपने खुद के थाली प्लेट को नहीं देखेंगे। ஏன் முட்டை என்ன சின்னதா இருக்கு, அவ முட்டை என்ன பெருசா இருக்கு, अरे मेरा अंडा इतना छोटा क्यों, उसका अंडा क्यों इतना बड़ा है, எனக்கு என்ன சின்ன பீஸா தந்திருக்கு, கால் தரல, मेरे को क्यों छोटा सा टुकड़ा दे, मेरे को क्यों तंगड़ी पाव नहीं दिए। देख देख के सीख कर, அதனால வளர்ந்ததுக்கு பிறகு इसीलिए बड़े होने के बाद சிலர் தான் வீட்டுல இருக்கறத பார்க்கவே மாட்டாங்க. कुछ लोग अपने घर की चीज को नहीं देखेंगे। பொம்பளைங்க இருக்காங்கல்ல, जो ये लड़कियां है ना, அடுத்தவங்க தாலி கயிறே பார்த்து நடக்குது, दूसरों के मंगलसूत्र को देखते चलते हैं। எவ்வளவு பெருசா இருக்கு, कितना बड़ा है, 5 பவுனா 10 பவுனா, 5 तोला या 10 तोला। ஆமென். அடுத்த வீட்டையே பார்த்து நடக்குது, दूसरों के घर को देखते देखते जाते हैं। மாமிசத்தின் இச்சை, शारीरिक अभिलाषा। அடுத்தது இங்க வந்தவன ஆரம்பிச்சிருவான், அவளை பாருங்க எப்படி இருக்கா, अगला इधर आते शुरू हो जाते, उसको देख के वो कैसी है, இவன் மனசுல நினைச்சுக்கிடுவான், ये मन में सोच लेगा நீ அவளை மாதிரி நல்லாவா இருக்க, तू उसके जैसी सुंदर है क्या, நீ ஒழுங்கா இருந்திருந்தா அத மாதிரி நான் வாங்கி வந்திருப்பேனே, तू ठीक से रही होती तो उसी के जैसा तुझे भी लेके दिया होता। நீதான் பக்கத்துல உள்ளதெல்லாம் பார்த்து பார்த்து என் பாக்கெட்டை நாசமா பண்ணிட்டியே, ஓட்டப்பட்டுட்டியே, तू तो पूरा बगल बगल की चीजों को देखकर मेरे पॉकेट में जेब में छेद डाल दी। உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பாயிண்ட் கூட முடியாது போல இருக்கு. சோத்திரம் ஆண்டவரே, வேகமாமோ அல்லேலூயா हालेलुया। நல்லா கவனிங்க, अच्छे से ध्यान दीजिए। அப்போ இதெல்லாம் மாமிசத்தின் இச்சைகள், तो ये सब शारीरिक अभिलाषा, மாமிசத்தின் இச்சைகள், शारीरिक अभिलाषा, அது வேணும் இது வேணும் அப்படி வேணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், ये चाहिए वो चाहिए, ऐसा रहना है वैसा रहना है। எப்படி இருந்தாலும் சரி 3 அடி மண்ணு தான் அப்படின்னு நினைச்சுக்கணும் கடைசில. कैसे मेरे 3.5 फीट का मिट्टी करके अंत में सोच लेना है। அல்லேலூயா हालेलुया। என் வாழ்க்கையில ஒரு நாள் அடுத்தவங்க அப்படி இருக்காங்கன்னு நினைச்சதே இல்ல பாத்துடுங்க. मेरे जीवन में कभी भी वो ऐसे करके सोचा नहीं। அவங்க அப்படி இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், वो वैसे तो परमेश्वर की स्तुति हो, அது அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை. वो उनको परमेश्वर का दिया हुआ अनुग्रह है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। அப்ப मांस शरीर के अभिलाषा को क्रूस पर चढ़ाना है। மாமிசத்தின் இச்சை நம்முடைய சிந்தையை போட்டு உடைச்சுக்கிட்டே இருக்கும். शारीरिक अभिलाषा हमारे विचारों में आकर तोड़ते रहती है। ஆமா, அசுத்தமானதை யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கும், अशुद्ध चीजों को सोचने के लिए रखती है। தேவையில்லாத போட்டு பொடாஞ்சிக்கிட்டே இருக்கும், जो बातें जरूरी नहीं उसे डालकर जो अंदर अंदर उलझन में डालती है। அத்தனையும் சிலுவையில் அறையணும் கொண்டு போய், उन सबको ले जाकर क्रूस पे चढ़ाना है। சிந்தையில வரும்போதே சிலுவையில் அறைஞ்சிடணும். विचारों में आते ही क्रूस पे चढ़ा देना है। அப்ப என்ன செய்யாதுன்னா கிரியைக்குள் வெளிப்படாது. तब क्या होगा, वो कार्य में प्रकट नहीं होगा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। அசுத்தமான சிந்தை வருதா, अशुद्ध विचार आ रहा है क्या, ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து परमेश्वर के समक्ष बैठकर ஆண்டவரே இத சிலுவையில் அறைஞ்சிருங்க, परमेश्वर से क्रूस पे चढ़ा दीजिए। இது எனக்கு வேண்டாம், ये मुझे नहीं चाहिए, என் வாழ்க்கை நாசம் பண்ணிரும், ये मेरे जीवन को नाश कर என் देगा, பரிசுத்தத்தை கெடுத்துரும், मेरी पवित्रता को बिगाड़ देगा, எழுப்புதல்ல பிரயோஜனப்பட முடியாது. बेदारी में मैं काम नहीं कर पाऊंगा। சிலுவையில் அறைஞ்சிரணும், क्रूस पे चढ़ा देना है। பாவ எண்ணம் வரும்போதே சிலுவையில் அறைஞ்சிரணும், पाप का विचार आते क्रूस पे चढ़ा देना है। சாத்தான் உள்ள வந்து கொடாயும் போதே சிலுவையில் அறைஞ்சிரணும். शैतान अंदर आकर खुजाते समय उसे क्रूस पे चढ़ा देना है। ஏசப்பா சமூகத்துல உட்கார்ந்து அத உடைச்சணும். यीशु पिता के सम्मुख बैठकर उसे तोड़ देना है। அல்லேலூயா हालेलुया। ஆத்மாவின் வளர்ச்சியை கெடுத்து விட आत्मा की उन्नति को बिगाड़ देगा। பைபிள் சொல்லுது, बाइबल कहता है, 1 பேதுரு 2:11 சொல்லுது, पहला पत्रुस का 2 अध्याय का 12वां वचन, மாமிசத்தின் இச்சை शारीरिक अभिलाषा ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிறது. आत्मा के विरुद्ध युद्ध करता है। இந்த மாமிசத்தில் வரக்கூடிய இச்சை என்ன செய்தான், ये शरीर में आने वाली अभिलाषा क्या करती है, நமக்குள் இருக்கிற ஆத்மாவோடு எதிர்த்து போராடுகிறது. हमारे अंदर जो आत्मा है उसके खिलाफ युद्ध करता है। Praise the Lord. Praise the Lord। அப்ப ஆத்மா என்ன செய்தரும், तो आत्मा क्या करेगा, என்ன செய்தரும், आत्मा का क्या होगा, மாமிசத்தின் சிந்தை வளர்ந்தால் शारीरिक विचार बढ़ जाता है तो ஆத்மா செத்துரும். आत्मा मर जाएगा। ஆத்மா செத்தா எங்க போவோம், आत्मा मर जाएगा तो कहां पर जाएगा, நரகமே. नरक। பக்கத்துல கை பிடிச்சுங்க, बगल वाले का हाथ पकड़कर बोलिए, மாமிசத்தின் சிந்தை வளர்ந்தால் ஆத்மா செத்து போய்விடும். ஆத்மா செத்தால் நாம் நரகத்துக்கு போயிடுவோம். शरीर की विचार बढ़ जाती है तो आत्मा मर जाती है, आत्मा मर जाती है तो हम नरक चले जाएंगे। அப்ப என்ன செய்ய கூடாது, तो क्या नहीं करना है, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, மாமிசத்தின் சிந்தைக்கு இடம் கொடுக்காமல் அனுதினமும் அதை சிலுவையில் அறைய வேண்டும்.
शरीर के विचारों को जगह नहीं देना गे, हर दिन क्रूस पर चढ़ाना गे। ஆமென். आमीन, அல்லேலூயா. हालेलुया। அப்ப तब இவன் எழும்பி பிரகாசிக்க முடியாதபடி उठ के प्रकाश ना देकर कर நமக்குள் ஒட்டி இருக்கும் முதல் பாவம் மாமிசத்தின் சிந்தை. हमारे अंदर चिपका हुआ पहला पाप शरीर की अभिलाषा। இரண்டாவது பாவம் என்ன தெரியுமா? दूसरा पाप क्या है पता है क्या? பைபிள் சொல்லுது கண்களின் இச்சை. बाइबल कहता आंखों की अभिलाषा। ஆமென். ஆமென்। ரொம்ப மோசமானது பார்த்துடுங்க இது. बहुत ही बुरी चीज है ये। இது கண்களின் பார்வைகள் மூலமாக உண்டாகக்கூடியது. ये आंखों के देखने के द्वारा होती है। ஆமென். ஆமென்। நம்முடைய கண்களின் மூலமாகத்தான், हमारे आंखों के द्वारा ही, பார்வைகள் மூலமாகத்தான் हमारे देखने के द्वारा ही முதலாவது இச்சை ஆரம்பிக்குது. पहली अभिलाषा शुरू होती है। ஆமன். ஒன்னு வந்து மாமிசத்திலிருந்து எழும்பும் இச்சை. एक जो है शरीर से उठने वाली अभिलाषा। விளங்குச்சா? समझे? देखने से नहीं आता, वो अपने शरीर से उठता है। இரண்டாவது दूसरा பார்வைகளினால் உண்டாகும் இச்சை. देखने से होने वाली इच्छा। பைபிள் சொல்லுது बाइबल कहता है, இச்சை ஆரம்பித்து யாக்கோபு 1:14-15 சொல்லி இருக்கு. याकूब के पहले अध्याय के 14-15 वचन में कहा गया है, இச்சை ஆரம்பித்து अभिलाषा शुरू होकर, இச்சை கர்ப்பம் தரித்து अभिलाषा गर्भवती होकर பாவத்தை பிறப்பிக்கும். पाप को जन्म देता है। பாவம் பூரணமாகும் போது पाप परिपूर्ण होता है, மரணத்தை பிறப்பிக்கும். मृत्यु को उत्पन्न करता है। அப்ப கண்களின் மூலமாக ஒரு இச்சை வருகிறது. तो आंखों से एक इच्छा अभिलाषा आती है, அந்த இச்சை பாவமா மாறுகிறது. वो अभिलाषा पाप बनता है। அந்த பாவம் நமக்கு மரணத்தை கொண்டு வருகிறது. ஆவிக்குரிய மரணத்தை கொண்டு வருகிறதா? और वो पाप हमारे लिए आत्मिक मृत्यु को लेकर आता है। 15வது வசனம் சொல்கிறது, 15वां वचन कहता है, அவன் 14வது வசனம், அவன் தன் சுய இச்சையினால் எழுப்புண்டு. 14 14वां वचन कहता है, वो अपनी खुद की अभिलाषा में आकर அவன் சுய இச்சையினால் எழுப்புண்டு பாவத்துக்குள் போகிறார். अपनी अभिलाषा में खींचकर जो है पाप में फंस जाता है। हालेलुया। को दौड़ते हुए देखे हो क्या? ஆமென். आमीन। ஆமென். ஸ்தோத்திரம். குதிரைக்கு கண்ணை இப்படி மறைச்சு வச்சிருப்பாங்க, பாத்துக்கீங்களா? घोड़े के आंख को ऐसे छिपा कर रखते थे, आपने देखे हो क्या? ஏன் மறைச்சு வச்சிருக்காங்க? क्यों छिपा कर रखते? ஏதாவது தெரியுமா? कुछ पता है क्या வேகமா आपको? சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க. ஏன் மறைச்சு வச்சிருக்காங்க? जल्दी से बताइए, उसका आंख क्यों छिपा कर रखे? பக்கத்துல புல்லுவெளிய பாந்தா ரோட்ல இருந்து அங்க பாஞ்சிர கூடாது. रोड में चलते समय बगल में उसने हरे घास को देख लिया तो यहाँ से उधर नहीं जाना चाहिए। சிலர் அப்படித்தான். कुछ लगा ऐसे ही, கண் நல்லாவே இருக்காது. आंख अच्छा ही नहीं रहता, பக்கத்துல இருக்க கலர் எல்லாம் பாத்துக்கிட்டே போவான். बगल के हर एक रंग को देखते जाते। கண்ணை சரியா வச்சிருந்தா பாவம் வராது. आंख को सही रखोगे तो पाप नहीं आएगा। சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए। கண்ணு சரியா இருந்தா 40% 40% பாவத்துக்கு நம்ம விலகிரலாம். अगर हमारा आंख सही है तो 40% पाप से बच सकते हैं। பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। ஏவாளுடைய முதல் பாவம் हव्वा का पहला पाप கண்களின் இச்சைதான். आंखों की अभिलाषा। அந்த பழத்தை பார்க்கறா, उस फल को देखती है, கண்களுக்கு அது மிகவும் அழகா இருக்கிறது. उसके आंखों के लिए बहुत ही सुंदर लगा, அதனால தான் போய் பறிச்சு சாப்பிட போறா. इसीलिए वो जाकर तोड़कर खाने गई। முதல் பாவமே கண்களின் இச்சையினாலே தான் உருவாகிறது. तो पहला पाप ही आंखों की अभिलाषा से ही उत्पन्न होता है। கண்களுக்குள் இச்சை வராமல் இருக்க வேண்டுமானால் आंखों के अंदर अभिलाषा नहीं आनी है तो பக்கத்துல கையை பிடிச்சிருங்க, கண்களோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்க வேண்டும். आंखों के साथ एक वाचा बांधनी है। எப்படி कैसे? எப்படி தெரியுமா? कैसे पता है क्या? இந்த கண்களோடு அசுத்தமானதை நான் பார்க்க மாட்டேன். इन्हीं आंखों से अशुद्ध चीजों को नहीं देखूंगा। அல்லேலூயா. हालेलुया। கைகளை உயர்த்தி हाथ उठाकर என்ன உடன்படிக்கை டெய்லி எடுக்கணும்? कौन सी वाचा हर दिन लेनी है? காலையில எழும்பணும் என்ன செய்யணும்? सवेरे उठते ही क्या करना है? கண்களினால் அசுத்தமானவைகளை பார்க்க மாட்டேன். इन आंखों से अशुद्ध चीजों को नहीं देखूंगा। என்ன தீர்மானம்? क्या फैसला? யோபு ஒரு தீர்மானம் பண்ணியிருந்தார். अय्यूब ने एक फैसला किया था, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி? मेरे आंखों से जो मैंने वाचा बांधी है तो मैं कुंवारी के ऊपर क्यों आंख लगाऊं? அல்லேலூயா. हालेलुया। லோத்துடைய அழிவுக்கு காரணம் என்ன தெரியுமா? लूत के तबाही नाश का कारण क्या है? லோத்து ஒரு பெரிய பணக்காரன். लूत एक बड़ा धनवान, ஆபிரகாமுக்கு இருந்தது மாதிரி ஆடு மாடுகள் அவனுக்கு இருந்துச்சு. अब्राहम के जैसे भेड़ बकरियां थी वैसे ही लूत के लिए भी थी, அது மாதிரி வேலைக்காரங்கள் இருந்தாங்க. वैसे ही नौकर सेवक थे। ஒரு நாள் ஆபிரகாமின் வேலைக்காரருக்கும் லோத்துவின் வேலைக்காரருக்கும் பிரச்சனை. एक दिन अब्राहम के सेवक और लूत के सेवक के बीच में झगड़ा। லோத்து என்ன செய்றான்? लूत क्या करता है? ஆபிரகாமை விட்டு பிரிந்து போக தீர்மானம் பண்ணினான். अब्राहम से अलग जाने का फैसला किया। கானானில் இருந்து
குமாரா தெரியுது. वहां पर सोदम और गुमरा का नगर दिख रहा है. அது அழகா இருந்துச்சு. वो बहुत ही दिखने में பக்கத்துல खूबसूरत கையை था. பிடிச்சு சொல்லுங்க, बगल में हाथ पकड़कर बोलिए, அழகா இருக்கிறதெல்லாம் சோதோம் கோமோரா கண்டிப்பா ஒரு நாள் அழியும். जो भी सुंदर खूबसूरत है वो सोदम गुमरा है, वो जरूर एक दिन नाश होगा. ஆமென். आमीन. விளக்கமா சொல்றதுக்கு ஆசை, ஆனா நேரம் இல்ல. अच्छे से समझाने के लिए इच्छा है लेकिन समय नहीं है. நல்ல கவனிச்சிருங்க. अच्छे से ध्यान दीजिए. சோதோம் குமாரா பார்க்கிறோம், ஏதேன் தோட்டத்தை போல இருக்கு. अरे सोदम गुमरा को देख रहा और एदेन के वाटिका बगीचे के समान है. பொண்டாட்டி பிள்ளைகளை பார்த்து சொல்றான், चलो चलो. पत्नी बच्चों को बुलाकर कहता है चलो चलो जाते हैं. कानान से अच्छा है एदोम, चमन सोदोम गोमोरा, जाओ जाओ बगाराता. हालेलुया 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 हालेलुया. அங்க போனா நல்லதா இருந்துச்சு கொஞ்ச நாள். वहां पर गया तो थोड़ा दिन अच्छा ही था. ஆண்டவர் அங்க அக்னியும் கந்தகத்தையும் போட்டு அழிச்சிட்டார் பாத்துடுங்க. परमेश्वर नगर के ऊपर अग्नि और गंधक डाल के उसे नाश कर दिए. லோத்துவின் அழிவுக்கு காரணம் என்ன? लूत का नाश का कारण क्या है? லோத்துவின் சந்ததி மேல் சாபம் உண்டாக காரணம் என்ன? लूत के वंश के ऊपर श्राप आने का कारण क्या है? கண்களின் இச்சை. आंखों की अभिलाषा. உன் சந்ததியின் மேல் சாபம் வராமல் இருக்குமானால் கண்களின் இச்சைக்கு விலகி இருக்க வேண்டாம். तेरे वंश तेरे पीढ़ी के ऊपर श्राप नहीं आना है तो आंखों की अभिलाषा से बच कर रहना है. हालेलुया हालेलुया. கண்களினாலே आंखों से உன் ஆவி ஆத்மா சரீரம் தீட்டுப்பட ஆரம்பிக்கும். तेरा आत्मा प्राण शरीर अशुद्ध होता है. Praise the Lord. Praise the Lord. மொபைல்ல பாக்குறோம், मोबाइल फोन में देखते हैं, நாம வெளியில பாக்குறோம், बाहर देखते हैं. எதுவுமே நம்முடைய கண்களினால் தீட்டுப்படாததா இருக்க வேண்டாம். कुछ भी चीज हो वो हमारे आंखों से अशुद्ध नहीं होनी चाहिए. Praise the Lord. Praise the Lord. நல்ல கவனிச்சுக்க. अच्छे से ध्यान दीजिए. சினிமா சீரியல் உன் கண்களை தீட்டுப்படுத்தும். सिनेमा सीरियल तेरे आंखों को अशुद्ध करेगा. ஆமென். आमीन. உன் உள்ளத்தை அது தீட்டுப்படுத்தும். तेरे मन को वो अशुद्ध करेगा. Praise the Lord. Praise the Lord. நோவாவுக்கு ஒரு மகன் இருந்தா பாத்தீங்க, 3 பிள்ளைகள். नूह के 3 बेटे थे. அதுல ஒருத்தன் காம் என்று சொல்லக்கூடியவன். उसमें से काम कर कर एक लड़का, அவன் மேல கர்த்தரின் சாபம் உண்டாயிற்று. उसके ऊपर परमेश्वर का श्राप आया. எதனால சாபம் உண்டாயிற்றுன்னு தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது? किस वजह से उसके ऊपर श्राप आया करके आप में से किसी को पता है क्या? நான் உங்களுக்கு சொல்லி போறேன். मैं आपको बताकर जाता हूँ. பெரும் வெள்ளம் வந்தது. बड़ी बाढ़ आई. அதுக்கு பிறகு நோவா திராட்சரசம் குடித்தான். उसके बाद नूह जो है दाखरस पिया. அதுவரைக்கும் எத்தனை நாள் வச்சிருந்தாலும் திராட்சரசம் போதையாகாது. उससे पहले जितना भी दिन दाखरस को रखो उसमें नशा नहीं आता था. பெருவெள்ளத்துக்கு பிறகு बड़ी भीड़ भाड़ के बाद கால சூழ்நிலைகள் மாறுகிறது. जब कुदरत का और समय का जो परिवर्तन बदलता है, அவன் வைத்திருந்த திராட்சரசம் போதையா மாறிட்டு. उसने जो दाखरस रखा उसमें नशा आ गई. இல்ல கவனிச்சிருந்தீங்க? अच्छे से ध्यान दीजिए. ஏமான் இவன் குடிச்சிட்டான், திராட்சரசம் குடிச்சிட்டான். नूह ने दाखरस समझकर उसे पी लिया அவனை அறியாம மண்டைக்கு போதை ஏறிட்டு. और यही जाना न गया और उसके सिर पे जो है नशा चढ़ गया. ஒரு இடத்துல படுத்து கிடக்குறான். एक जगह पर लेटा हुआ है. அவன் வஸ்திரம் விலகி இருந்தது. उसका कपड़ा उसके ऊपर नहीं था. காம் என்ன செய்தான்? அவன் மகன் தான் காம். काम ने क्या कर दिया? उसका बेटा அவனுடைய நிர்வாணத்தை பார்த்து விட்டான். उसके नंगेपन को देख लिया. நிர்வாணத்தை பார்த்து சகோதரனுக்கு சொல்லிட்டான். उसके नंगेपन को देखकर उसके भाइयों को बताया. நல்ல கவனிச்சிருங்க. अच्छे से ध्यान दीजिए. நோவா எழும்பின பிறகு नूह उठने के बाद காமை சபித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. जो काम है उसे श्राप दिया. ஆமென். आमीन. உன் சகோதரனுக்கு நீ அடிமையாயிருப்பாய். तू तेरे भाइयों का गुलाम दास बन कर रहेगा. ஹிஸ்டரி என்ன சொல்லுது தெரியுமா? इतिहास क्या कहता है बताए क्या? ஆப்பிரிக்கன்ஸ் இருக்காங்கல்ல, जो अफ्रीकन से ना அவங்க எல்லாம் காமன் சந்ததின்னு சொல்றாங்க. वे सभी काम के वंश से कर எத்தனை நூற்றாண்டுகள், எத்தனை பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஏமன் அடிமைகளாய் இருந்தார்கள். कितने सदियों से कितने सालों से कई सौ साल जो के वे गुलाम बनकर ही थे. நல்ல கவனிச்சிடுங்க. अच्छे से ध्यान दीजिए. சினிமா சீரியல்ல तो सिनेमा सीरियल में அரகுற ட்ரெஸ் போட்டு ஆடுறால, जो आधा अधूरा कपड़ा पहन के नाचती है ना, அசிங்கத்தை பார்த்தா उसकी अशुद्धता को तुम देखोगे तो தீட்டுப்படுதுல்ல, आंख अशुद्ध हो रहा है ना, தீட்டுப்படுதுல்ல. आंख अशुद्ध हो रहा है ना, சாபம் வருமா வராதா? तो श्राप आएगा कि नहीं? வருமா வராதா சொல்லுங்க. आएगा कि नहीं आएगा बताइए. வருமா வராதா? आएगा कि नहीं? பார்க்கறவங்க எல்லாம் சத்தமா சொல்லுங்க பாப்பா. जो भी देख रहे जोर से बताइए. சொல்ல மாட்டீங்களா? बोलोगे नहीं? ஆமா, சொல்லலன்னா தெரிஞ்சுக்க வேணாம், நீங்க தான் அப்படின்னு. आप बोलोगे नहीं तो पता चल गया आप ही हो करके. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நல்லா கவனிச்சிருங்க. अच्छे से ध्यान दीजिए. சினிமால सिनेमा में அந்தரங்கத்தில் செய்யப்படுவதற்கு தேவனால் நியமிக்கப்பட்டதை வெளியரங்கமா செய்கிறான். जो गुप्त रीति में करना चाहिए, जिसे परमेश्वर ने गुप्त में करने के लिए नियुक्त किया है, उसे बाहरी रूप से करता है. அது உன் கண்ணு பாக்குது. वो तेरा आंख देखता है. கர்த்தரின் சாபம் வருமா வராதா? परमेश्वर का श्राप आएगा कि नहीं आएगा? ஹalleluya சொல்லுங்க. हालेलुया बोलिए. சிலர் சொல்லுவாங்க சினிமா பார்க்கிறது என்ன தப்பு? कुछ लोग कहते हैं सिनेमा देखने में क्या गलती? பாருடா, வாழ்க்கையில உருப்படவே மாட்டே நீ. तू देख तो तेरे जिंदगी में तू सुधरेगा ही नहीं. பாரு, கர்த்தரின் சாபம் உன் தலை மேல இருக்கு, அவ்வளவுதான். तू देख परमेश्वर का श्राप तेरे ऊपर रहेगा. சீரியல் பார்க்கிறது என்ன தப்பு? सीरियल देखने में क्या गलती? ஆமென். பாரு, देख பரவாயில்ல, காம் மாதிரி தான்.
कोई बात नहीं, काम की तरह ही। நல்லா இருக்கணும்னா விட்டுறேன்னா இன்னைக்கு अच्छा रहना है तो आज ही उसे छोड़ दे। கண்களின் இச்சைக்கு விலைக்க आंखों की अभिलाषा से तो बच ले। praise the lord Praise the Lord, ஹalleluya हालेलुया। ஹalleluya சொல்லுங்க जोर से हालेलुया बोलिए। ஆமென் आमीन। ஒரு பையன் வந்து ஒரே சினிமாவை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்தான் एक जो लड़का था एक ही सिनेमा को बार बार दोबारा देखता था। ஒரே நாளைக்கு 2-3 தடவை பார்ப்பான் एक ही दिन में 2-3 बार देखता था। அப்ப ஒருத்தர் கேட்டாரு तो एक जन ने पूछा, டேய் ஒரே சினிமாவை இப்படி மாத்தி மாத்தி பார்க்கறியா போர் அடிக்கலையா ये तू एक ही सिनेमा को बार बार वही देख रहे, तेरे को बोर नहीं लग रहा है क्या? அவன் சொன்னா उसने कहा, சினிமால ஒரு பார்ட் வருது सिनेमा में एक गीत आता है, என்ன பார்ட் ஒரு பார்ட் एक हिस्सा आता है। அது என்ன பார்ட்னா वो कौन सा हिस्सा? அந்த ஹீரோயினி குளிக்க போவாளா वो हीरोइन नहाने जाती है ना, அப்போ அவ அந்த குளத்துல குளிக்க போகும்போது तो उस तालाब में नहाने के लिए जाते समय அவ Dress கட்டும்போது இந்த பக்கமா ஒரு ட்ரெயின் வந்து மறைச்சிருது பாத்துங்க तो वो जब कपड़े उतारती तो यहाँ से एक ट्रेन आती है और उसे छिपा देती है। அப்ப ஏன்டா மறுபடியும் பார்க்க போற तो फिर क्यों तो उसे बार बार देखने जाता है? அடுத்த ஷோலயாவது இந்த ட்ரெயின் லேட்டா வருமான்னு பார்க்க போறேன் अगले शो में तो भी ये ट्रेन लेट आएगा क्या करके? விளங்கி இருக்காது உங்களுக்கு இல்ல आपको नहीं समझा रहेगा ना? அப்ப அர்த்தம் என்ன தெரியுமா उसका क्या मतलब? எப்படியாவது அவ அசிங்கத்தை பார்க்கணும் कैसे भी करके उसकी अशुद्धता को देखना है, அவளுடைய கவர்ச்சியை பார்க்கணும் उसकी नंगापन को देखना है। சினிமா சீரியல் எல்லாமே கவர்ச்சிகள் सिनेमा सीरियल जो भी है अपने को आकर्षित। அவன் ஸ்தோத்திரம் அந்தரங்கத்தை பார்த்ததனால தான் காம் சபிக்கப்பட்டான் उसके गुप्त की चीजों को जो देखना नहीं चाहिए उसे देखा, इससे काम जो श्रापित हुआ। மற்றவர்கள் உன் சரீரத்தின் கவர்ச்சியை பார்க்காதபடி Dress போடணும் तो दूसरे लोग तेरे शरीर के आकर्षित को ना देखे करके कपड़ा पहनना है। ஹalleluya சொல்லுங்க हालेलुया बोलिए। ஆமென் आमीन। ஹalleluya சொல்லுவோம் हालेलुया बोलेंगे। கண்களின் முக்கியமான இச்சையை உண்டு பண்ணும் எதையுமே பார்க்க கூடாது आंखों की अभिलाषा लाने वाली किसी भी चीज को मत देखिए। கண்கள் तेरे आंखें சிலுவையும் சிலுவையின் ஆதரையா क्रूस और क्रूस के दाता को, அவருடைய வசனத்தையும் தினமும் பார்க்கணும்னு சொன்னா उनके वचन को हर दिन देखेगा तो கண்களின் இச்சை வராமல் உன்னை பாதுகாக்கலாம் आंखों की अभिलाषा नहीं आएगी तो बच सकता है। மாமிசத்தின் இச்சையை தினமும் சிலுவையில் அறையணும் ஆண்டவரே என்னை இது பின்தொடரக் கூடாது என்று சொல்லி ஜெபிக்க வேண்டாம் शारीरिक अभिलाषा को हर दिन क्रूस पे चढ़ाने और हर दिन प्रार्थना करना, प्रभु ये मेरे पीछे नहीं आना चाहिए कर कर। கண்களின் இச்சை आंखों की अभिलाषा உன்னை மேற்கொள்ளாமல் இருக்குமானால் तेरे ऊपर प्रबल नहीं होना है तो அவன் இயேசுநாதரை பார்க்கணும் यीशु मसीह को देखना है, அவன் அவருடைய வார்த்தையை பார்க்கணும் उनके वचन को देखना है, அவருடைய சிலுவையை தினமும் கண்ணு பார்க்கணும் उनके क्रूस को हर दिन तेरा आंख देखेगा तो ஹalleluya हालेलुया। அவர் முகத்தை பார்த்திருப்பானேனா उनके चेहरे को तो देखकर जाएगा तो உனக்கு முன்னால் அசிங்கத்தை பார்க்கிறதுக்கு கண் ஒத்துக்கவே செய்யாது तेरे सामने से तो अशुद्धता को देखने के लिए तेरा आंख उसमें राजी नहीं होगा। அதிகாலையில நீ அவரை தேடல सवेरे तू भोर को उन्हें ढूंढेगा, அவர் முகத்தை நீ பார்க்கல उनके चेहरे को तो नहीं देखा, கண் அசிங்கத்தை பார்க்கிறதுக்கு போயிட்டே இருக்குது तेरा आंख जो अशुद्धता को देखने के लिए जा रहा है। ஹalleluya हालेलुया। ஆமா இயேசுநாதர்ட்ட ஒரு விபச்சார ஸ்திரியை கொண்டு நிறுத்துறாங்க यीशु मसीह के पास एक व्यभिचार करने वाली स्त्री को लेकर आकर खड़ा किए। அவ வந்த उடனே இயேசுநாதர் தலையை குனிஞ்சிட்டார் பாத்தீங்களா वो आते यीशु मसीह अपने सिर को नीचे झुका लिए पता है कि नहीं? பைபிள்ல இருக்கா இல்லையா बाइबल में है कि नहीं? வாசிக்கிறதுக்கு நேரம் இல்ல पढ़ने के लिए समय नहीं। அவர் தலையை குனிஞ்சு இப்படி எழுதிட்டே இருக்கார் वो अपने सिर को नीचे झुकाकर जमीन में हाथों से कुछ लिख रहे हैं। ஆமென் आमीन। ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு கற்று தந்திருக்கார் அந்த இடத்துல एक कार्य परमेश्वर में वहां पर सिखाए गए। ஆமென் आमीन। ஆமென் ஆமென்। மற்றவருடைய கண்களினால் நம்மை பிடிப்பதற்கு இடம் கொடுக்க கூடாது दूसरों की आंखों से हमें पकड़ने के लिए हमें जगह नहीं देना है। ஹalleluya हालेलुया। கண்கள் आंखें தேவன் பாவத்தை பிறப்பிக்கும் पाप को पैदा करेगी, கண்களின் இச்சைக்கு விலகணும் आंखों की अभिलाषा से दूर हटना है। ஹalleluya சொல்லுங்க हालेलुया बोलिए। நினைக்கிறாங்க கண்களின் இச்சை कुछ लोग क्या सोचते हैं आंखों की अभिलाषा வாலிபர்களுக்கு தான் வரும் டீனேஜ் பிள்ளைகளுக்கு தான் வரும் आशिक जवानों को आएगी और टीनेज 12-15 साल के बाद बच्चों को आएगी நான் करके। சொல்றேன் मैं कहता हूं கண்களின் இச்சை புட்டாக்கு வரும் புட்டிக்கு வரும் आंखों की अभिलाषा बुढ़े को भी आएगी बुढ़ी को भी आएगी, சாகறது வரைக்கும் கண்களின் இச்சை வந்துகிட்டு தான் இருக்கும் मरते क्षण तक आंखों की अभिलाषा आती रहेगी। ஏன்னா, क्योंकि இது ஒரு பிசாசின் ஆவி பார்த்துடுங்க ये एक शैतान की आत्मा है। இது ஒரு ये एक சொல்லுங்க बोलिए பிசாசின் शैतान की ஆவி आत्मा है। ஆமா हाँ, நாம நாளைக்கு சாக போற 90 வயசு கிழவனுக்கும் இது வரும் कल मरने वाले 90 साल के बुढ़े के अंदर भी आती है। Praise the Lord. Praise the Lord। அதனால தான் சிலரை பாத்தீங்கன்னா इसीलिए कुछ को आप देखोगे तो கிளி மாதிரி பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு குரங்கு மாதிரி வைப்பாட்டி வச்சிருப்பான்
अरे तोते के समान एक अच्छी खूबसूरत पत्नी को रखने के बावजूद भी बंदरिया जैसी एक औरत को रखेगा। ஏன் தெரியுமா? क्यों मालूम है क्या? அவனுக்குள்ளால அது ஒரு பிசாசின் ஆவி அது. उसके अंदर एक शैतान की आत्मा है। ஹalleluya சொல்லுங்க. हालेलुया बोलिए। ஆமென். आमीन। 12 வயசு 13 வயசு வரும்போது 12 साल 13 साल आते ही பிள்ளைகளுக்குள்ளால ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ் வருது. बच्चों के अंदर एक हार्मोन में एक बदलाव आती है। அப்ப சாத்தான் இந்த பிள்ளைகளை ரொம்ப யூஸ் பண்றதுக்கு பிரயாசப்படுறான். तब शैतान बच्चों को बहुत इस्तेमाल करने का प्रयास करता है। இந்த வயசுல பாத்தீங்கன்னா इन सालों में आप देखोगे तो எந்த ஒரு பொண்ண ஒரு பையன் பார்த்தாலும் किसी भी एक लड़की को एक लड़का देखता है तो அவன் மனசுக்குள்ளால இப்படி வரும். उसके मन में ऐसा विचार आता है, இவதான் என் எலும்போ. ये यही मेरी हड्डी है। ஆமா 12 வயசு 13 வயசுல வரும். 12 साल 13 साल में आता है। ஆமா இந்த பொண்ணுக்கு பையனை பார்த்தா लड़की लड़के को देखते ही இவன் தான் என் லைஃப் பார்ட்னரோ. यही मेरा जीवन साथी है क्या? இந்த வயசுல கண்கள் நிச்ச ஆரம்பிச்சிருது பத்துடுங்க. इसी उम्र में आंखों की अभिलाषा शुरू हो जाती है। பெற்றோர் கவனமா இருக்கணும். माता पिताओं को बहुत सावधान रहना है। பிள்ளைகளை கவனிக்கணும். बच्चों के ऊपर ध्यान से रहना है। பிள்ளைகளுக்கு நல்ல கவுன்சிலிங் கொடுத்து கர்த்தருடைய கிருபையில வளர்க்கணும். बच्चों को अच्छी सलाह देकर उन्हें जो परमेश्वर के अनुग्रह में पालना है। ஹalleluya. हालेलुया। சத்தமா ஹalleluya சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए। சத்தமா ஹalleluya சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए। ஹalleluya. हालेलुया। ஆமென். आमीन। ஆதாமுக்கு ஆண்டவர் ஏற்ற துணையை கொடுத்தார். आदम को परमेश्वर ने सही साथी दिए। அப்படிதானே பைபிள் சொல்லுது? ऐसे ही बाइबल कहता है ना। அப்படிதானே பைபிள் சொல்லுது? ऐसे ही कहता है ना। அப்படிதானே சொல்லுது? ऐसे ही कहता है ना। ஆமென். आमीन। நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் இந்த வசனத்தை. मैंने थोड़ा ये वचन को सोच कर देखा। கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஏற்ற துணை கூட परमेश्वर के द्वारा दिया गया सही साथी भी கர்த்தர் தான் கொடுத்தார். परमेश्वर दिए। இவ கூட ये भी ஆதாம வம்பல இழுத்து விட்டுட்டு போயிட்டா. आदम को मुसीबत में फंसा कर चली गई। பத்தியா? देखे क्या? பத்தியா? देखे क्या? தெருவுல கொண்டு விட்டுட்டால. उसको सड़क पे छोड़ दी ना। மண்ணுல வேலை செய்ய வச்சிட்டால. मिट्टी में काम करने के लिए रख दी ना। வச்சிட்டால. कर दी ना। அப்ப ஆண்டவர் கொடுக்காத ஒண்ணு நமக்கு கிடைச்சா तो जो परमेश्वर नहीं देंगे वो हमें मिल गई तो அவளே ரோட்ல கொண்டு விட்டா. अरे वही रोड पे लेके आके खड़ा कर दी। அது ஒண்ணு வந்துனா ऐसे आ गई तो கயிறு போட்டு தொங்க வேண்டியதாயிரா. फिर रस्सी बांध के लटकना पड़ेगा। ஹalleluya சொல்லுவோம். हालेलुया बोलेंगे। ஹalleluya சொல்லுங்க. जोर से हालेलुया बोलेंगे। ஹalleluya. हालेलुया। சிலர்லாம் कुछ लोग கல்யாணத்துக்கு முன்னால லிஸ்ட் போட்டு பிரேயர் பண்ணுவாங்க பாத்துடுங்க. शादी से पहले लिस्ट डाल के प्रार्थना करते। பொம்பளை பிள்ளைகளும் குறை ஒண்ணும் கிடையாது இதுல. लड़कियां भी इसमें कोई कम नहीं है। லிஸ்ட் போட்டு பிரேயர் பண்ணுவாங்க. लिस्ट डाल के प्रार्थना करते। ஃபர்ஸ்ட் ஏன் ஜாதி, पहला मेरा जात, ரெண்டு என்ன விட நல்ல கலர், दूसरा मेरे से भी अच्छा रंग, ஹalleluya தோலை உரிச்சு தான் கொண்டு வரணும். फिर चमड़ी उतार के लेकर आना पड़ेगा। மூணு என்ன மாதிரி படிப்பு, तीसरा मेरे जैसे पढ़ाई लिखाई, மூணு ரெண்டு குண்டா இருக்க கூடாது, குண்டா இருக்க கூடாது. கல்யாணம் ஆனது பிறகு நாசமா போனாலும் பரவாயில்ல. और चौथा जो है मोटा नहीं रहना चाहिए। शादी के बाद बर्बाद हो तो कोई बात नहीं। 5 டவரி, पांचवा जो है रिश्वत, ஆறு நல்ல வேலை दौरी, இருக்கணும். छठवा अच्छा काम, யாரு சொந்த வீடு இருக்கணும். और सातवां खुद का घर होना चाहिए। 8 आठवां மாமியார் மாமனார் இல்லாத வீடா இருக்கணும். நீ சீக்கிரம் செத்து போயிடுவ பாத்துக்க. ससुर और सासू मां नहीं रहना चाहिए। ऐसा तू भी जल्दी से मर जाएगी। உன் கல்யாணத்துக்கு முன்னால நீ செத்து போயிடுவ. அப்படிதானே கணக்கு. ऐसे ही हिसाब लगाते ना। நான் சொல்றது விளங்கலையா உங்களுக்கு? मैं जो बोलो समझे नहीं क्या? நீ மாமியார் மாமனார் இல்லாத வீட்டுக்கு போணும்னா तू ऐसे घर में जाना चाहिए जहाँ पर सासू मां ससुर नहीं रहना है। அப்ப तो நீ நினைச்சுக்கணும் உனக்கும் சாவு சீக்கிரமா இருக்கு. तुझे सोचने तेरा भी मृत्यु जल्दी है। விளங்குதா இல்லையா? समझे कि नहीं? ஹalleluya. हालेलुया। ஹalleluya சொல்லிடுவோம். जोर से हालेलुया बोलेंगे। ஹalleluya. हालेलुया। அடுத்தது अगला கல்யாணம் பண்ண உடனே தனி வீடு, शादी होते अलग घर, தனி குடித்தனம். अगला ஆமென். आमीन। ஆமா இதை இப்படியே வச்சு ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. ऐसे रख के प्रार्थना करते रहते। ஆண்டவர் பாப்பாரு. परमेश्वर देखेंगे அப்ப உன் ஜெபம் எல்லாம் நல்லா தான் இருக்கு பாத்துக்க. ए तेरा प्रार्थना सब अच्छा ही है। அவர் சொல்றாரு, वो कहेंगे உன் லிஸ்ட் படி तेरे लिस्ट के अनुसार உனக்காக நான் உன்னை இதுவரைக்கும் சொல்றது. समझे क्या आप लोग? நீ போட்ட லிஸ்ட்ல நான் உனக்காக இதுவரை ஒண்ணு நான் ப்ரிப்பேர் பண்ணல பாத்துக்க. तूने जो लिस्ट डाला है ऐसा मैंने तेरे लिए को तैयार नहीं किया है। உன் லிஸ்ட் பார்த்து அவருக்கு மண்ட மூளையே குழம்பி போயிடுது. तेरा लिस्ट को देख के उनका ही दिमाग जो है चकरा जाएगा। இவனுக்கு என்ன செய்யறதுக்கு? इसके लिए क्या करूं? ஆமென். आमीन। கடைசில பாப்பாரு, अंत में देखेंगे இவன மாதிரியே ஒன்னு ஏற்கனவே லிஸ்ட் போட்டு பிரேயர் பண்ணிட்டு இருக்கோம். इसी के जैसे एक और जन जो वहां पे लिस्ट डाल के प्रार्थना करता रहेगा। ரெண்டையும் இணைச்சு வச்சிருவாரு. दोनों को जोड़ देंगे। ஆமென். आमीन। அவன் வந்தவன அவன் லிஸ்ட் படி இவன் இருக்கானான்னு பாப்பா. वो आते ही वो देखे कि ये मेरे लिस्ट के हिसाब से है क्या? எதிரியாவது ஒண்ணுல குறைஞ்சா போதா? किसी एक में कम हो गया तो என் லிஸ்ட் படி நீ இல்லடா. मेरे लिस्ट के हिसाब से तो नहीं அங்கே है। மோதல் ஆரம்பிச்சிடும். वहां पर ही जो है टकराना शुरू हो जाएगा। அங்கே
वहां पर மோதல் ஆரம்பிச்சிடும். टकराना शुरू हो जाएगा। நான் எதிர்பார்த்த மாதிரி உங்க அம்மா அப்பா மோதிரம் போடல பாத்துக்க. देखो हाँ मैं जैसे उम्मीद किया ऐसे तेरे माता पिता ने अंगूठी नहीं डाले। நான் வண்டி பயங்கரமான வண்டி எதிர்பார்த்த அவனுக்கு ஒரு சின்ன வண்டியில தந்திருக்காங்க. मैं तो एक भयंकर गाड़ी की उम्मीद किया तो छोटी गाड़ी दी है। பிரச்சனை உருவாயிருமா ராதா? परेशानी हो जाएगी कि नहीं? ஹalleluya சொல்லுங்க. हालेलुया बोलिए। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। தேவ பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, அவர்தான் உனக்கு நல்ல துணையை மேட்ச் பண்ணணும். वही तेरे लिए सही साथी को जोड़ना चाहिए। Praise the Lord. Praise the Lord। அவர் உனக்கு நல்ல துணையை மேட்ச் பண்ணனும்னா वो तेरे लिए सही साथी को जोड़ना है तो நீ வச்சிருக்கிற லிஸ்ட் கிழிச்சணும். तूने जो लिस्ट रखा है उसे फाड़ देना है। சத்தமா ஹalleluya சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए। ஆமென். आमीन। நீயா உன்னை தேடி போட்டு லிஸ்ட் போட்டோ தேடியோ கண்டுபிடிச்சிருன்னு வெச்சுக்க. तू खुद एक लिस्ट डालकर तू ही अपने आप से ढूंढ कर पता लगा लेगा तो एक को। பைபிள் சொல்லுது, बाइबल कहता है ஆதாமுக்கு ஆண்டவர் அயர்ந்த நித்திரையை கொடுத்து आदम को परमेश्वर अच्छी नींद देकर விலா எலும்பை எடுத்து उसकी पसली की हड्डी निकालकर மனுஷியாக ஏவாளை உருவாக்கினார். उसके लिए एक जो है मनुष्य के रूप में एक औरत के रूप में हव्वा को बनाए। நல்ல கவனிச்சிருங்க. अच्छे से ध्यान दीजिए। நீயா தேடுனா, तू खुद ढूंढेगा तो லிஸ்ட் படி தேடுனா, तेरे लिस्ट के हिसाब से ढूंढेगा तो உனக்கு வரக்கூடிய எலும்பு உன் எலும்பா இருக்காது. तेरे लिए जो हड्डी आएगी वो तेरी हड्डी नहीं होगी। வேற ஒரு எலும்பு வருதுன்னு வெச்சுக்க. और एक हड्डी आती है करके रख ले। இப்ப ரெண்டு DNA விளங்குச்சா? समझे क्या? நேரம் ஆயிடுச்சு பாஸ்டர், விடுறீங்களா இல்லையா? समय- 10 நிமிஷம் கூட விட்டு தான் இன்னைக்கு விடுவோம். समय हो गया पास्टर, आप जो छोड़ रहे हो कि नहीं छोड़ रहे हो? கீழே இருக்கவங்க எல்லாம் ரூமுக்கு போயிருங்க. नीचे जो भी रूम के अंदर चले जाइए। நல்ல கவனிச்சிருங்க. अच्छे से ध्यान दीजिए। ஆமா, எலும்பு மாறிச்சுனா DNA மாறிடுது. हाँ हड्डी बदल गई तो डीएनए बदल गई। ஆமென். आमीन। இப்ப अब உனக்கு ஏத்த DNA வீட்ல வந்திருந்தா, तेरे को जो सही डीएनए वो तेरे घर पे आई रहेगी तो ஆமா, உன் குடும்பத்துக்கு அது சரியா போயிருக்கும். तेरे परिवार के लिए वो सही रहा होगा। அது குடும்பத்தோட ஒத்து போயிருக்கும். वो तेरे परिवार के साथ जुड़ गया होता। ஆமா, நம்முடைய தரிசனம் நமக்கு ஒத்து போகல. हमारा दर्शन एक नहीं हुआ। காரணம் என்னன்னா, कारण क्या? வந்த DNA வேற DNA வந்து சேர்ந்திருக்கு. आया हुआ डीएनए दूसरा डीएनए आके पहुंचा के ஆமா, உன் உணர்வுகள் அது புரிந்து கொள்ள முடியல. तेरे एहसासों को समझ नहीं पा रहा। காரணம் என்னன்னா, कारण क्या? உன் எலும்புல வந்தது. वो जो हड्डी आई वो तेरी हड्डी உன் नहीं। DNA வரல, அதனால தான் உன் உணர்வை புரிய முடியல. तेरा डीएनए नहीं आया इसीलिए तेरे एहसास को समझ नहीं पाया। உன் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள முடியல. तेरे भावनाओं को समझ नहीं पाया। காரணம் வந்தது வேற DNA. कारण जो आया वो दूसरा डीएनए है। உன் ஆசைகளை அறிய முடியல. तेरे इच्छाओं को समझ नहीं पा रहा। காரணம் வந்தது வேற DNA. कारण जो डीएनए आया वो दूसरा डीएनए है। ஹalleluya சொல்லுங்க. हालेलुया बोलिए। வாழ்க்கைன்றது என்ன தெரியுமா? जीवन मतलब क्या है पता है क्या? வெந்த சோத்தை வீட்ல சாப்பிடுறது இல்ல வாழ்க்கை. पका हुआ खाना घर पे खाना वो नहीं। புரிஞ்சா? समझे क्या? நினைக்கிறாங்க வெந்த சோத்தை வீட்ல சாப்பிடுறது இல்ல, இதான் வாழ்க்கை நினைக்கிறாங்க. अरे पका हुआ खाना जो है घर पे खाना यही जीवन है कर कर। இதுக்கு மேற்பட்டது. इससे भी बढ़कर है। இந்த உலகத்துல மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய blessing, इस दुनिया में मनुष्य को मिलने वाला बड़ा आशीर्वाद தேவனால் கொடுக்கப்படுகிற குடும்ப வாழ்க்கை. परमेश्वर के द्वारा दिया जाने वाला परिवार का जीवन। ஹalleluya. हालेलुया। கல்யாணம் பண்ணவங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் இப்ப வந்துட்டு, शादी जो भी की उनको एक शक आ गया अभी अंदर। தப்பு பண்ணிட்டோமோ பாஸ்டர், गलती कर दिए क्या पास्टर? வேற DNA எனக்கு கிடைச்சிட்டோ, दूसरा डीएनए मुझे मिल गया क्या? வேற எலும்பு எனக்கு கிடைச்சிட்டோ. दूसरी एक हड्डी मुझे मिल गई क्या? பிரச்சனை என்ன தெரியுமா? परेशानी क्या है पता है क्या? கிடைச்ச எலும்பை மாத்த முடியாது பாத்துடுங்க. जो हड्डी आपको मिली उसे आप बदल नहीं सकते। பைபிள் அதான் சொல்லுது பாத்துடுங்க. बाइबल उसे ही कहता है। சிலது உடைச்சிட்டு போயிடும், அது நாசமா போயிட்டு போட்டு விடு. कुछ तोड़कर टूटकर चले जाता है उसको जान दो नाश हो गया। ஆமென். आमीन। விளங்கிச்சா? समझे क्या? சில எலும்பு வந்தது உடைச்சிட்டு போயிடும், போயிட்டு போட்டு போனது சந்தோஷம். कुछ हड्डी जो आई थी वो तोड़कर टूटकर चली जाएगी, चलो जाने दो उसको, गई वो अच्छी बात ஆனா है। நம்மவா உடைக்க முடியாது. लेकिन हम अपने आप से तोड़ नहीं அப்ப सकते, நம்மளா மாத்திக்க முடியாது. उसे हम अपने आप बदल नहीं सकते। ஒரு காரியம் இருக்கு, एक कार्य है, நம்ம மாத்திக்க பிரயாசப்பட வேண்டும். हमें जो है बदलने के लिए प्रयास करना। ஹalleluya சொல்லுவோம். हालेलुया बोलेंगे। ஹalleluya. हालेलुया। ஆமென். आमीन। சிலருக்கு சில திருமண இது வரும்போது कुछ के लिए ऐसा शादी का रिश्ता जब आता है, என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணுவாங்க, பாஸ்டர் मेरे पास आके प्रार्थना करते पास्टर பாத்துடலாமா? देख सकते हैं क्या? நேரத்துல ஜெபம் பண்ணி ஆவியான தெளிவா சொல்றாரு, பாத்துடலாம் ஓகே அப்படின்னு. कुछ समय पवित्र आत्मा प्रार्थना करते कहते हाँ देख सकते हो के कर ஆனா அவங்க வீட்ல போய் யோசிப்பாங்க பாத்துங்க. लेकिन वो घर पे जाके सोचेंगे। எப்படி யோசிப்பாங்க தெரியுமா? कैसे सोचेंगे पता है क्या? நான் படிச்சது மாதிரி இல்ல, मैं जैसा पढ़ा लिखा वैसे नहीं है। ஆமா என்னுடைய சம்பளம் மாதிரி இல்ல, हाँ मेरे को जितना पगार तंग आता है वैसा नहीं है। ஆமா என் கலர்ல இல்ல, हाँ मेरे रंग मेरे कलर में नहीं है। அப்படிலாம் ऐसा सब அவங்க படிச்ச புத்தகத்தை வச்சு மேட்ச் பண்ணி பாப்பாங்க. वो जब पढ़े पुस्तक है ना उस रख के जांच के मैच करके देखते। அவங்க சம்பளத்தை வச்சு மேட்ச் பண்ணி பாப்பாங்க. उनके पगार तनख्वाह को रख के मैच करके देखते। அவங்க சர்டிபிகேட்டை வச்சு மேட்ச் பண்ணி பாப்பாங்க. उनके सर्टिफिकेट को रख के मैच करके देखते। ஆனா எலும்பு மேட்சிங்கானு பார்க்க மாட்டாங்க பாத்துடுங்க. लेकिन हड्डी मैचिंग है क्या वो नहीं देखेंगे। விளங்குச்சா உங்களுக்கு? समझे क्या आप लोग? ஆமென். आमीन। அதனால தான் வாழ்க்கையில உடைவு,
इसीलिए जीवन में टूटना। நல்லா கவனிச்சுங்க. अच्छे से ध्यान दीजिए। இந்த எலும்பு இதோட மேட்ச் ஆகுது, கரெக்ட்டா இருக்கு. देखो ये हड्डी इसके साथ मैच हो रही है, करेक्ट है। இப்ப अब இந்த எலும்பை இதுல போடுறேன். इस हड्डी को इसमें डाल रहा हूं, என்ன பண்ணுது? क्या हो रहा है? போச்சா நாசமா? हो गया ना नाश? போச்சா நாசமா? नाश हो गया ना? போச்சா? हो गया ना? விளங்குச்சா? समझे क्या? ஆமென். आमीन, அல்லேலூயா. हालेलुया, ஆமென். आमीन। என்னத்த மேட்சிங் பார்க்கணும்? क्या मैचिंग देखना है? ஏன் எலும்பு தானா? मेरी हड्डी है क्या? கத்த சித்தம் தானா? परमेश्वर की इच्छा है क्या? அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। கண்களின் இச்சை, आंखों की अभिलाषा, படிப்பு, पढ़ाई, பணம், पैसा, சம்பளம், पगार, கண்களின் இச்சை. आंखों की अभिलाषा। ஆமென். आमीन। அதனால தான் ஆண்டவருடைய சித்தத்தை அறிய முடியாம வேற லெவல்ல போகுது. इसीलिए परमेश्वर की इच्छा को जान नहीं पा रहे और दूसरे लेवल में पहुंच गए। Praise the Lord. Praise the Lord। நல்லா கவனிச்சிருங்க. अच्छे से ध्यान दीजिए। ஒரு நாள் ஒரு படகுல ஒரு சயின்டிஸ்ட் பிரயாணம் பண்றார். एक दिन एक नाव में जो है एक साइंटिस्ट यात्रा कर रहे हैं। படிப்பறிவில்லாத படகோட்டி படகு ஓட்டுறான். जिसको पढ़ाई लिखाई नहीं पता वो जो नाव को चला रहा है। அந்த சயின்டிஸ்ட் போகிற வழியில கேக்குறாரு. वो साइंटिस्ट जाने वाले रास्ते में कह रहे हैं, அந்த படகோட்டியை பார்த்து கேக்குறாரு, जो नाव चला रहे उसको देखकर कह रहे हैं, உனக்கு வான சாஸ்திரம் தெரியுமா? तेरे को आकाश के शास्त्र पता है क्या? தெரியாது சார். नहीं पता सर। சயின்டிஸ்ட் சொல்றாரு. साइंटिस्ट कह रहे, அப்ப 25% உன் வாழ்க்கையை இழந்துட்ட. तब तो तू तेरे जीवन के 25% को खो दिया। அடுத்து கேக்குறாரு, अगला पूछ रहे, புவி சாஸ்திரம் தெரியுமா? பூமி சாஸ்திரம் पृथ्वी के भूगोल के शास्त्र तुझे पता है क्या? தெரியாது சார். नहीं पता सर। 25% நீ இழந்துட்ட. और 25% तो खो दिया। 50% போச்சுடா. 50% तेरा चला गया। இப்ப பயங்கரமான காற்றடிக்குது. अब भयंकर आवाज लग रही है, பெரு வெள்ளம் மோதி போட்டை உடைக்குது. बड़ी पानी जो जोर से आकर जो नाव पे टकरा रही है। படகோட்டி சயின்டிஸ்ட பார்த்து கேட்டான், नाव चलाने वाला साइंटिस्ट वैज्ञानिक को देखकर पूछा, சார் நீச்சல் சாஸ்திரம் தெரியுமா? सर आपको तैरने का शास्त्र पता है क्या? தெரியாது. नहीं पता। 100% வாழ்க்கை இப்ப இழந்துருவீர். 100% जीवन अभी खो दोगे। படகு கவுந்துட்டு नाव जो है पलट गया, தண்ணில சயின்டிஸ்ட் நாசமா போயிட்டான். पानी में साइंटिस्ट नाश हो गया। அப்ப நிறைய மேட்சிங் நம்ம பார்க்கிறோம். अब बहुत से मैचिंग हम देखते हैं, ஆனா लेकिन எலும்பு சாஸ்திரத்தை பார்க்க தவறிடுறோம். हड्डी शास्त्र को हम देखना चूक जाते हैं। அல்லேலூயா. हालेलुया। எலும்பு சாஸ்திரம் மட்டும் சரியா இருந்தா हड्डी शास्त्र सिर्फ सही रहेगा तो வாழ்க்கை நல்லா இருக்கும். तेरा जीवन अच्छा रहेगा। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। ஜெபம் பண்ணி கர்த்தர் தரதான் செலக்ட் பண்ணணும். प्रार्थना करके जो परमेश्वर देता है उसे ही चुनना है। ஆமென். आमीन। அப்ப ஜெபம் பண்ணி தான் பாஸ்டர் நான் செலக்ட் பண்ணேன். तो प्रार्थना करके पास्टर मैंने चुना, ஆனா என் வாழ்க்கை சரியில்லையே பாஸ்டர். लेकिन मेरा जीवन सही नहीं पास्टर। ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா? लेकिन क्या परेशानी पता है क्या? மேட்ச் பண்ணவருக்கு வீட்ல நீ இடம் கொடுக்கல. मैच जो करता है उसको तूने घर पे जगह नहीं दिया। விளங்குச்சா? समझे क्या? உங்க குடும்பங்கள்ல பிரச்சனை என்ன தெரியுமா? आपके घर में परेशानी क्या है पता है क्या? மேட்ச் பண்ணவரை வெளியே விட்டுட்டோம். जो मैच करता है उसे तुम बाहर छोड़ दिए। சொந்த புத்தியில, खुद की बुद्धि में, சொந்த பலத்துல வாழ துவங்கிட்டான். खुद के बल से जीना शुरू कर दिए। ஆமா, சாத்தான் உள்ள புக ஆரம்பிச்சிட்டான். हाँ शैतान अंदर घुसने लगा। அல்லேலூயா. हालेलुया। உன் குடும்பத்துல சாத்தான் இருக்கறானா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிடுறேன். तेरे घर के अंदर शैतान है कि नहीं है वो कैसे पता लगा सकते? एक ही बात में तुझे बताता हूँ। சொல்லட்டா? बताओ क्या? உன் வீட்ல சாத்தான் இருக்கானா இல்லையா? உன் குடும்ப வாழ்க்கையில சாத்தான் இருக்கானா இல்லையா? तेरे घर के अंदर तेरे पारिवारिक जीवन में शैतान है कि नहीं? बताओ क्या? சிங்கிள் வார்த்தையில சொல்றேன். एक ही शब्द सिंगल बात में बताता हूँ। எந்த வீட்ல குடும்ப ஜெபம் இல்லையா, जिस घर में परिवार का प्रार्थना नहीं, அந்த வீட்ல 100க்கு 100 சாத்தான் இருக்கான். उस घर के अंदर 100% शैतान है। சாத்தானுக்கு உங்களை ஒண்ணா வைக்கிறது பிடிக்காது. शैतान को आप एक रहे वो पसंद नहीं। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। துணையை நாமாக தேடுவது கண்களின் இச்சை. तो अपने साथी को हम ही खुद से ढूंढना आंखों के विलासा के। இந்த உலகத்துல கண்களினால் வரக்கூடிய எந்த இச்சைக்கும் விலகி இருக்க வேண்டாம். इस दुनिया में से कोई भी आंखों की अभिलाषा जो आती है उससे बचकर रहना है। கண்களின் இச்சை आंखों की अभिलाषा எழும்பி பிரகாசிக்க முடியாதபடி நம்மை தடை செய்து கொண்டே இருக்கா. उठकर प्रकाश देने समय रोकते रहेगा। மாமிசத்தின் இச்சையை சிலுவையில் அறையணும். शारीरिक अभिलाषा को क्रूस पे चढ़ाना है। அல்லேலூயா. हालेलुया। ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்ட்ட சொல்லணும், हर एक दिन परमेश्वर से कहना है அது எழும்ப கூடாது ஆண்டவரே, वो नहीं उठना चाहिए அது प्रभु, பின்தொடர கூடாது ஆண்டவரே, वो मेरे पीछे नहीं आना चाहिए प्रभु, அதை அழிச்சிருங்க, उसे नाश कर दीजिए, அழிச்சிருங்க. नाश कर दीजिए। கண்களின் இச்சை आंखों की अभिलाषा, கண்ணோடு ஒரு உடன்படிக்கை பண்ணணும். आंखों से एक वाचा बांधनी है। அசுத்தமானதை என் கண்ணு பார்த்திட கூடாது. अशुद्ध चीजों को मेरा आंख नहीं देखना चाहिए। அந்த பார்வையினால் என் ஆவி ஆத்தும சரீரம் தீட்டுப்படக்கூடாது. उससे वैसे देखने से मेरा आत्मा प्राण शरीर अशुद्ध नहीं होना चाहिए। ஆபாச இச்சைகளை தூண்டுகிறத பார்க்க கூடாது.
अश्लील चीजों को देखना नहीं है जो अभिलाषा लाती है। கடைசியா ஒரு சாட்சி சொல்லி உங்களுக்கு முடிக்கிறேன். अंत में गवाही बताकर मैं समाप्त करता हूँ। பாஸ்டர் அம்மாவுடைய ஃப்ரெண்ட், पास्टर माँ के फ्रेंड கல்யாணத்துக்கு முன்னால ஒண்ணா வேலை செய்தவங்க, शादी से पहले एक साथ काम किए, ஊர்ல இருக்காங்க அவங்க. गांव में वो ஒரு சாட்சி சொன்னாங்க. एक गवाही बताए, சிஎஸ்ஐ காரங்க தான் அவங்க. सीएसआई के वो। அந்த சகோதரிக்கு இந்த நெஞ்சில ஒரு கட்டி வந்துட்டு, उस बहन के लिए उनके छाती पे गांठ आ गई। டாக்டர் சொன்னாங்க, அவங்க ஒரு எம்டி டாக்டர் சொன்னாங்க உனக்கு கேன்சர் ஆயிட்டு அப்படின்னு. एक एमडी डॉक्टर ने कहा कि उनको कैंसर हो गया है। அப்போ तब இவங்க நல்ல ஜெபம் பண்ணிருக்காங்க. तो ये जो अच्छे से प्रार्थना किए, கடைசில சிஎம்சி வெல்லூர் மெடிக்கல் காலேஜுக்கு போயிருக்காங்க. अंत में सीएमसी मेडिकल कॉलेज वेल्लोर में गए। அங்க அந்த டாக்டருக்கு ஸ்பெஷலிஸ்டுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கினா 1.5 மாசத்துக்கு பிறகு தான் அப்பாயின்மெண்ட். वहां पर जो आने वाला डॉक्टर है, स्पेशलिस्ट है, उससे अपॉइंटमेंट लेना है तो 1.5 महीने पहले लेना पड़ता था। வேற ஒரு டாக்டர் பார்க்கலாம் அப்படின்னு போயிருக்காங்க. और एक डॉक्टर को देखें कर गए। அங்கேயும் எமர்ஜென்சி பயங்கர ரஷ். वहां पर भी इमरजेंसी भयंकर रश। அவங்க கணவனார் சொல்லிருக்காரு, उनके जो पति कहे வீட்ல போவோம், घर पे जाएंगे, 1.5 மாசம் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு. 1.5 महीने प्रार्थना करेंगे। இப்போ இவங்க என்ன செய்தாங்க, अब ये क्या किए, இந்த சிஸ்டர் வீட்ல வந்த உடனே ये सिस्टर घर पर आते ही 2 பிள்ளைகள், கணவன், दोनों बच्चे और पति 4 பேரையும் கூப்பிட்டாங்க. चारों जन को बुलाए। இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். आज एक फैसला करेंगे। என்ன தீர்மானம்னா, क्या फैसला, இனிமேல் சினிமா பார்க்க கூடாது, आगे से सिनेमा नहीं देखेंगे, இனிமேல் சீரியல் பார்க்க கூடாது, आगे से सीरियल नहीं देखेंगे, கண்களின் இச்சைக்கு விலகணும். आंखों की अभिलाषा से दूर हटेंगे। சிஎஸ்ஐ காரங்க தான் सीएसए वाले 4 பேரும் தீர்மானம் பண்ணிக்கிட்டாங்க. चारों जन ने फैसला कर लिया। 1.5 மாசம் தீர்மானத்தோடு எழும்பி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ये 1.5 महीने फैसले के साथ उठ के प्रार्थना किए। 1.5 மாசத்துக்கு பிறகு சிஎம்சி ல வந்து டெஸ்ட் பண்றாங்க. 1.5 महीने के सीएमसी में आके टेस्ट कर रहे, ஏமன் கேன்சர் இல்ல, कैंसर नहीं है, கேன்சர் இல்ல, कैंसर नहीं है। ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சார். परमेश्वर अद्भुत करने लगे, அற்புதம் செய்ய ஆரம்பிச்சார். अद्भुत करने लगे, அற்புதம் செய்ய ஆரம்பிச்சார். अद्भुत करने लगे। யா உனக்கு சொல்றேன், क्यों तुझसे कह रहा हूँ, நிறைய சாபங்கள், तेरे पुराने श्राप நிறைய வியாதிகளுக்கு காரணம் बहुत से बीमारियों का कारण है கண்களின் இச்சை, आंखों की अभिलाषा, கண்களின் இச்சை. आंखों की अभिलाषा। இன்னைக்கு பகல் காலத்துல आज दोपहर के समय ஒரு தீர்மானம் எடுக்கணும். एक फैसला लेना है। மாமிசத்தின் இச்சையை சிலுவையில் அறையணும். शारीरिक अभिलाषा क्रूस पे चढ़ाना है। 2 दूसरा, கண்களின் இச்சைக்கு விலகி ஓடணும். आंखों की अभिलाषा से बचकर दूर जाना கண்களின் है। இச்சை வராம தீர்மானம் பண்ணணும். आंखों की अभिलाषा ना आकर के फैसला करना உடன்படிக்கை है। பண்ணணும், பொருத்தனை பண்ணணும். एक वाचा बांधना, एक मन्नत लेना கர்த்தர் है। உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष அப்படியே करेंगे। இருக்கிற இடத்துல எழுந்திருப்போம், वैसे बैठे हुए जगह पर खड़े हो வேகமா जाएंगे, எழுந்திருப்போம், வேகமா எழுந்திருப்போம். जल्दी से खड़े हो जाएंगे। ஆண்டவரை நோக்கி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். परमेश्वर को देखकर हम सभी प्रार्थना करेंगे। எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போறோம். सभी जन परमेश्वर को देख के प्रार्थना करेंगे। கேரு வெளியே நிக்கிறவங்க எல்லாம் உள்ள போய் உட்கார சொல்லிரு. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபிக்க போறோம். सभी जन हाथ उठा के प्रार्थना करेंगे। கைகளை உயர்த்தி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். हाथ उठाकर सभी जन प्रार्थना சத்தம் करेंगे। உயர்த்தி, சத்தம் உயர்த்தி. 2 நிமிஷம் தான். आवाज उठाकर 2 ही मिनट। அவன் எழும்பி பிரகாசிக்க முடியாதபடிக்கு उठ के प्रकाश ना दे सके நம்ம कर வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை என்ன? हमारे जीवन की परेशानी क्या மாமிசத்தின் है? இச்சை, மாமிசத்தின் இச்சை शारीरिक अभिलाषा நமக்குள்ளால போர் செய்துட்டே இருக்கு. हमारे अंदर युद्ध कर रहा அது நம்முடைய है। ஆவிக்குரிய வாழ்க்கையை சாகடிச்சுக்கிட்டே இருக்கு. वो हमारे आत्मिक जीवन को नाश कर रहा இன்னைக்கு பகல் है। நேரத்துல ஒரு தீர்மானம் பண்ணிக்க. हाँ, दोपहर के समय एक फैसला கைகளை कर உயர்த்தி ले। சொல்ல, ஆண்டவரே, हाथ उठाकर और மாமிசத்தின் परमेश्वर இச்சைகளை शारीरिक நான் अभिलाषा को சிலுவையில் அறைய விரும்புகிறேன். मैं क्रूस पे चढ़ा देना चाहता சிலுவையில் हूँ। அறைய விரும்புகிறேன். क्रूस पे चढ़ाना चाहता எத்தனை பேர் हूँ। ஜெபிக்க போறீங்க? कितने लोग प्रार्थना எத்தனை करेंगे? பேர் ஜெபிக்க போறீங்க? कितने लोग प्रार्थना நான் करेंगे? சிலுவையில் அறைய விரும்புகிறேன். क्रूस पे चढ़ाना चाहता கைகளை हूँ। உயர்த்தி சொல்லுங்க, நான் சிலுவையில் அறைய हाथ விரும்புகிறேன். उठाकर बोले क्रूस पे चढ़ाना चाहता இயேசுப்பா, हूँ। यीशु पिता, மாமிசத்தின் இச்சை என்னை அழிக்கிறது, शारीरिक अभिलाषा मुझे नाश कर रही என்னை है, தினமும் வேதனைப்படுத்துகிறது, मुझे हर दिन वेदना पहुंचा रही தினமும் है, பாவத்துக்குள் நடத்துகிறது. हर दिन पाप में मुझे चला रहा அது है। எனக்கு வேண்டாம், वो मुझे नहीं चाहिए, வேண்டாம். नहीं चाहिए। நான் எழும்பி பிரகாசிக்க मैं விரும்புகிறேன். उठ के प्रकाश देना चाहता எழும்பி हूँ। பிரகாசிக்க விரும்புகிறேன். उठ के प्रकाश देना चाहता हूँ। இயேசுவே, यीशु, அதை சிலுவையில் அறையா. उसे क्रूस पर चढ़ाओ। கைகளை உயர்த்தி சொல்லுங்க, हाथ उठाकर बोलिए, கண்களின் இச்சைக்கு நான் விலக விரும்புகிறேன். आंखों की अभिलाषा से मैं दूर जाना चाहता கண்களின் हूँ। இச்சைக்கு நான் விலக விரும்புகிறேன். आंखों की अभिलाषा से बचना चाहता கைகளை हूँ। உயர்த்தி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. हाथ उठा के प्रार्थना कीजिए। கண்களின் இச்சை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. आंखों की अभिलाषा मुझे नहीं எத்தனை பேர் चाहिए। தீர்மானம் பண்ண போறீங்க? कितने लोग फैसला करेंगे? அவன் காமின் சாபம் எனக்கு வேண்டாம். काम का श्राप मुझे नहीं चाहिए। ஆமா, हाँ, அந்தரங்கத்தை பார்க்கிற சாபங்கள், गुप्त में देखने वाले श्राप, ஆமா, அரகுற வஸ்திரங்கள், आधा अधूरा कपड़ा, சினிமா சீரியல்களை பார்க்கிற அனுபவம் सिनेमा सीरियल देखने का எனக்கு अनुभव வேண்டாம். मुझे नहीं அது चाहिए। என் மேல் சாபமாய் மாறுகிறது. वो मुझ में श्राप में बदलता है। இன்னைக்கு என்னை விட்டு மாற்று. आज मुझसे वो दूर कीजिए। கண்களோடு நான் உடன்படிக்கை செய்ய விரும்புகிறேன். आंखों से मैं एक वाचा बांधना चाहता எத்தனை हूँ। பேர், எத்தனை பேர், எத்தனை பேர், எத்தனை பேர் कितने लोग, कितने लोग, कितने எத்தனை लोग, பேர் कितने लोग கண்களோடு உடன்படிக்கை செய்ய விரும்புகிறேன்? आंखों के साथ वाचा बांधना चाहता हूँ। உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். आपके हाथों में अर्पण करते हैं। சமாதானத்தோடு அனுப்புங்க. शांति के साथ भेजिए। பரியந்தம் காத்துக்கொள்ளும். आगमन तक रक्षा இயேசுவின் कीजिए। நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते अच्छे पिता। ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் पवित्र आत्मा का शांति और आनंद உங்களோடு இன்றும் இன்று சதா காலங்களில் आपके सदा काल இயேசு के लिए கிறிஸ்துவுடைய வருகையில் உண்டாவதாக. यीशु मसीह के आगमन तक हो। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। உங்களை ஆசீர்வதிப்பார். வேகம்